பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வாலா அம்மா பஅத். ஆசிரியர் வழிகாட்டி அரபு மொழி 13 என்ற அந்த நூலிலிருந்து இன்றைய தினம் நாங்கள் 13வது பக்கத்தில் உள்ள செய்திகளை பார்க்க இருக்கிறோம். மாலிகுன் தஹப இலஸ்ஸூகி, மாலிக் சந்தைக்கு சென்றார் என்று அந்த 9வது பாடம் அமையப்பட்டிருக்கிறது. இதில் 2 பந்திகளை தந்திருக்கிறார்கள். அந்த 2 பந்திகளை நாங்கள் பார்ப்போம். மாலிக் தஹப இலஸ்ஸூகி, மாலிக் என்பவர் சந்தைக்கு சென்றார். அல் ஃபக்ரத்துல் ஊலா, முதலாவது பந்தி. மாலிகுன் தஹப இலஸ்ஸூகி, மாலிக் என்பவர் சந்தைக்கு போயிருக்கிறார். வஹுவல் ஆன், அவர் இப்பொழுது இருக்கிறார். ஃபி கிஸ்மில் அஸ்வாபி, அதாவது ஆடைகள் பகுதியில் அவர் இருக்கிறார். இங்கு ஆடைகளை கொண்டு நாடப்படுவது தோப். சௌபுன் ஜம்மு அஸ்வாப், ஆடைகள் பகுதியில் இருக்கிறார். தோப் ஆடைகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிறார், அதாவது ஜுப்பா இருக்கக்கூடிய செக்ஷன். ஹாதிஹி அஸ்வாபுன் ஜமீலத்துன் ஜித்தன், இவைகள் அழகான ஜுப்பாக்கள், அழகான ஆடைகள், தோப்புகள். ஹாதா சௌபுன் அஸ்ரக், இது நீல நிற ஆடை. வஹாதா சௌபுன் அபியது, இது வெள்ளை நிற ஆடை. ஹாதா சௌபுன் அஸ்ஃபரு, இது மஞ்சள் நிற ஆடை. அஸ்ரக் நீலம், அபியத் வெள்ளை, அஸ்ஃபர் மஞ்சள். அஸ்ஸௌபுல் அஸ்ரக், நீல நிற ஆடையானது, நீல தோப் ஆனது. பிசபீன ரியாலன், 70 ரியால்கள் ஆகும். வஸ்ஸௌபுல் அபியது, வெள்ளை நிற ஆடை, வெள்ளை நிற தோப் பிதிஸ்ஈன ரியாலன், 90 ரியால். வஸ்ஸௌபுல் அஸ்ஃபரு, மஞ்சள் நிற ஆடை, மஞ்சள் நிற தோப்பானது பிசலாசீன ரியாலன், 30 ரியால். மாதா யுரீது மாலிகுன், மாலிக்குக்கு என்ன வேண்டும்? யுரீது மாலிகுன் அஸ்ஸௌபல் அபியல, யுரீது மாலிகுனி சௌபல் அபியல, மாலிக்குக்கு வெள்ளிற ஆடை தேவைப்படுகிறது. அஸ்ஸௌபுல் அபியது பிதிஸ்ஈன ரியாலன், வெள்ளிற ஆடையானது 90 ரியால் ஆகும். ஹாதா கசீர், இது அதிகம். மாலிக் யுரீது அஸ்ஸௌபல் அஸ்ஃபர, மாலிக்குக்கு இப்போது மஞ்சள் நிற ஆடை வேண்டும். அஸ்ஸௌபுல் அஸ்ஃபரு பிசலாசீன ரியாலன், மஞ்சள் நிற ஆடையானது 30 ரியால் ஆகும். இதுதான் முதலாவது பந்தி. இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதாவது நிறங்களினுடைய வகைகள், அதே போன்று இலக்கங்களிலே, அதாவது 10 மடங்குகளாக இருக்கக்கூடிய இஷ்ரூன, சலாசூன, அர்பூன, ஹம்சூன, சித்தூன, சபூன, சமானூன, திஸ்ஊன போன்று வரக்கூடிய அந்த 10 மடங்குகளான எண்ணிக்கைகள், அதுக்கு நாங்கள் அல் உகூத், தசாப்த எண்கள் என்று சொல்வோம், அதுகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல் ஃபிக்ரத்துல் அஸ்ஸானியா, 2வது பந்தி. உஸ்ரத்து மாலிக்கின் தஸ்குனு ஃபி ஷக்கத்தின் ஜதீதா, மாலிக்கினுடைய குடும்பம் ஒரு புதிய அடுக்குமாடி வீட்டிலே வசிக்கிறார்கள். ஷக்கா என்றால் எப்பார்ட்மெண்ட், அடுக்குமாடி வீடு. அல் உஸ்ரத்து துரீது பாதல் அசாசி, குடும்பம் அவங்களுக்கு வேணும் பாத அசாஸ். அசாஸ் அப்படிங்கிறது தலப்பாடம். அது ஒருமையிலையும் அதே மாதிரி பன்மையிலையும் பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு சொல் தான் அசாஸ். அதுக்கு ஜம்மெல்லாம் சொல்கிறது இல்லை. ஃபர்னிச்சர் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் அதனை எப்படி நாங்கள் ஃபர்னிச்சர்ஸ்ன்னு சொல்லி ஜெம் எடுப்பது இல்லையோ, பன்மையாக்குவது இல்லையோ, அதே போன்று இதையும் நாங்கள் பன்மையாக்குவது இல்லை. எனவே அல் உஸ்ரத்து துரீது பாதல் அசாஸ், குடும்பத்துக்கு சிறு தலப்பாடங்கள் தேவை. எதுஹபு ஜௌஜு வ ஜௌஜத்து இலா கிஸ்மில் அசாஸ், இப்பொழுது கணவனும் மனைவியும் அந்த தலப்பாடங்கள் பகுதிக்கு, அந்த செக்ஷனுக்கு போகிறாங்க. ஹாதா அசாசுன் ஜமீலுன் ஜித்தன், இது ஒரு அழகான தலப்பாடமாகும். மாதா துரீதுல் உஸ்ரா, குடும்பத்துக்கு இப்போது என்ன வேண்டும்? துரீது அல் உஸ்ரத்து சல்லாஜத்தன், குடும்பத்துக்கு தேவைப்படுவதெல்லாம் ஒரு சல்லாஜா. சல்லாஜா என்றால் ஃப்ரிட்ஜ், குளிர்சாதன பெட்டி. வ ஃபுர்னன், ஃபுர்ன் என்றால் அடுப்பு, அதாவது கரண்ட் அடுப்புக்கு சொல்கிறது. சஹான் வ சஹானன், சஹான் என்றால் ஹீட்டர், தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடிய ஒரு கொதி ஹெண்டி அல்லது கொதிகலன். வத்தில் ஃபாசன், அதே போன்று அவங்களுக்கு ஒரு டிவி வேணும், டெலிவிஷன், தொலைக்காட்சி பெட்டி. வத்தஹுது குல்லஹா, இப்பொழுது குடும்பம் அது அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வத்தஊது இல ஷக்கத்தி, அவங்களுடைய அடுக்குமாடி வீட்டுக்கு திரும்ப செல்கிறார்கள், மீண்டும் செல்கிறார்கள். ஆதய ஊது என்றால் திரும்பி சென்றான் என்று அர்த்தம். தலஉ ஜௌஜத்து அல் ஃபுர்ன ஃபில் மத்பஹி, இப்பொழுது மேலே கூறப்பட்ட அல்லது வாங்கப்பட்ட அந்த தலப்பாடங்களை எல்லாம் மனைவி அதற்குரிய இடங்களிலே
ஒழுங்குபடுத்தி வைக்கப் போகிறார். எனவே தலவு ஜவுஜத்து மனைவி வைக்கிறார், அல் ஃபுர்ன ஃபில் மத்பஹி அடுப்பை, அதாவது மின்சார அடுப்பை சமையலறையில் கிச்சனில் வைக்கிறாங்க. வதலு அஸ் சஹான, சஹான் என்றால் ஹீட்டர், அதை வைக்கிறாங்க. ஃபில் ஹம்மாமி பாத்ரூமில், அதாவது குளியலறையில். வதலு தில்ஃபாஸ ஃபி குர்ஃபத்தினம் தூங்கும் அறையில், அதாவது பெட்ரூமில் வந்து தில்ஃபாஸ் டிவியை வைக்கிறாங்க. அஷக்கத்துல் ஆன ஜமீலத்துன் ஜித்தன், தற்பொழுது அந்த அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி வீடானது ரொம்ப அழகாக இருக்கிறது. அல் உஸ்ரத்து தத்ஹபு யோமல் ஹமீசி ஃபில் மஸாஇலி தஸவுகி, அல் உஸ்ரா குடும்பமானது, தத்ஹபு அது போகிறது, அந்த குடும்பத்தவங்க போகிறாங்க, ஃபெமிலி போகிறாங்க. யோமல் ஹமீஸ் வியாழக்கிழமையினால், ஃபில் மஸா மாலை நேரத்தில், லித்தஸவுகி ஷாப்பிங் போகிறாங்க, அதாவது கொள்முதல் செய்வதற்கு பொருட்களை வாங்குவதற்காக போகிறாங்க. வத்தத்ஹபு இல சூக்கி பிஸ்ஸையார சந்தைக்கு கார் மூலமாக போகிறாங்க. அல் உம்மு துரீது சமக்கன் ஒபைலன் ஒத்தமாத்திம, தாயானவள் அவளுக்கு மீனும் முட்டையும் அதே போல் தமாத்திம் என்றால் தக்காளி பழமும் வேண்டும். வலிபுனு யுரீது கலமன், மகனுக்கு வேண்டும் கலம், பேனை வேண்டும். வல் இபுனத்து துரீது தஃப்தரன், அதே போன்று மகளுக்கு ஒரு தஃப்தர் கொப்பி, அப்பியாச கொப்பி தேவைப்படுகிறது. அஸ்ஸமகு பி அர்பஇன ரியாலன், மீனானது 40 ரியால்கள் ஆகும். வல் பைது பி சப்அத்தி ரியாலாத்தின், முட்டை அது 7 ரியால். அப்படின்னா முட்டை ஒரு முட்டை கேஸ், அதாவது எக் கேஸ், முட்டை தட்டு கொண்டு வந்து 7 ரியால். வத்தஃப்தரு பி அர்பஅத்தி ரியாலாத்தின், ஒரு கொப்பி வந்து 4 ரியால். வஸ்ஸஹீஃபத்து பி ரியாலைனி, அதே போன்று நியூஸ் பேப்பர் பத்திரிகை வந்து 2 ரியால். வல் கிதாபு பி 20 ரியாலன், புத்தகம் அது 20 ரியால். வல் கலமு பி சலாசத்தி ரியாலாத்தின், தாவோடு சேர்க்க வேணும், தாவன் விடுபட்டிருக்குது. வல் கலமு பி சலாசத்தி ரியாலாத்தின், ஏன்னா ரியாலுங்கிறது முதக்கர், அது ஜமுத்தான் ரியாலாத், எனவே பி சலாசத்தி ரியாலாத் பேனை 3 ரியால் ஆகும். வல் மத்ரூப் செலுத்த வேண்டிய மொத்த தொகையானது சபு அத்துன் வசித்தூன ரியாலன், சபு உன் இல்லை சபு அத்துன் வசித்தூன ரியாலன், அதாவது 67 ரியால்கள் ஆகும். இங்கு அருஞ்சொற்கள் என்று சொல்லி 13ஆம் பக்கத்தில் சில சொற்கள் தந்திருக்காங்க பாருங்க. ஃபுர்னுன் அடுப்பு, தில்ஃபாஸ் தொலைக்காட்சி, அசாஸ் தளபாடம், சல்லாஜா குளிர்சாதன பெட்டி, சஹான்ங்கிறது வந்து ஹீட்டருக்கு சொல்கிறது, அஷக்கா என்றால் அப்பார்ட்மெண்ட். எனவே இந்த சொற்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அத்தோடு சேர்த்து சூக்கு கரியத்தினா என்று 14ஆம் பக்கத்தில் ஒரு புதிய பாடம் இருக்கிறது. சூக்கு கரியத்தினா எங்களுடைய கிராமத்து சந்தை. யுகாமு சூக்கு கரியத்தினா எங்களுடைய கிராமத்தினுடைய சந்தை நடாத்தப்படுகிறது. மர்ரத்தன் வாஹிதத்தன் ஒரு தடவை நடாத்தப்படுகிறது. ஹிலால ஐயாமில் உஸ்பூயி வார நாட்களின் போது, அதாவது கிழமை நாட்களின் போது ஒரே ஒரு தடவை மாத்திரம் எங்களுடைய ஊர் சந்தை நடத்தப்படுகிறது. ஃபைதா ஜுர்தஹு அந்த சந்தையை நீங்கள் தரிசித்தால், ரஐத ஜமாஅத்தின் மினன்னாஸ் மக்களில் பல கூட்டத்தவர்களை நீங்கள் காண்பீர்கள். தக்சிதுஹு அந்த சந்தையை நாடி வரக்கூடிய மக்கள் கூட்டங்களை நீங்கள் காண்பீர்கள். ஃபஹாதிஹி ரப்பத்து மன்சிலின் இவள் ஒரு இல்லத்தரசி, அதாவது வீட்டு பெண், ஹவுஸ் ஒய்ஃப். தஷ்தரி அவ வாங்குறா, அந்த பெண்மணி வாங்குகிறாள். லவாசிம் அல் உஸ்பூஇ ஒரு வாரத்துக்கு தேவையான பொருட்கள், லவாசிம்டால் ஒரு அதாவது அத்தியாவசிய பொருட்கள், ஒரு வாரத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களாக வாங்குறான். வத்தில்க இம்ரஅத்துன் ஆமிலா, வத்தில்க இம்ரஅத்துன் ஆமிலா அவள் ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண், அதாவது தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்ணும் வந்திருக்காங்க. ஜாஅத் வந்திருக்கான். பஅத அன் இன்தஹத் மின் அமலிஹா, பஅத அன் இன்தஹத் மின் அமலிஹா அவளுடைய வேலையை முடித்ததன் பிற்பாடு, அவளுடைய வேலை முடிந்ததற்கு பிறகு வந்திருக்கான். எக்தல்லு சூக்கு சந்தை நிரம்பி வழிகிறது. இக்தல்லன எம் தெளிவு நிரம்பி வழியுது, இந்த சந்தை நிரம்பி வழியுது. பில் முஷ்தரீன வாங்கக்கூடியவர்களால், அப்படின்னால் கொள்முதல் செய்யக்கூடிய நுகர்வோரால். ரிஜாலன் வனிசான் ஆண்கள் பெண்கள் என்று பலரும் வந்திருக்காங்க சந்தைக்கு. தாஹில சூக்கி இந்த சந்தைக்கு உள்ளே இருக்கின்றன. ஹியாம் ஹைமத்துன் ஜெம்மு ஹைம் ஹைமுன் ஜெம்மு ஹியாம் கூடாரங்கள் இருக்கின்றன. முன்தலிமத்துன் ஒழுங்குமுறையாக அமைக்கப்பட்ட கூடாரங்கள் இருக்கின்றன. துபா உஃபிஹல் ஹத்ராவாத்து அங்கே அதாவது காய்கறிகள் விற்கப்படுகின்றன. அங்கே ஹத்ராத் என்று இருக்குது, ஒன்று ஹுலார் என்று வர வேண்டும் அல்லது ஹத்ராவாத் என்று வர வேண்டும். காய்கறிகள் அங்கே விற்கப்படுகின்றன. வல் ஃபவாக்கிஹு பழங்கள் விற்கப்படுகின்றன. வல் மலாபிஸ் ஆடைகள் விற்கப்படுகின்றன. வல் அஹ்வியா
ஃபாக்கிஹத்துன் ஜம்மு ஃபவாக்கி, மல்பசுன் ஜம்மு மலாபிஸ், அஹ்திய ஹிதா உன் ஜம்மு அஹ்திய, செருப்புகள் அங்கு விற்கப்படுகின்றன. வல் ஹுபூப், ஹப்புன் ஜம்மு ஹுபூப்னா தானியங்கள், தானிய வகைகள் விற்கப்படுகின்றன. வைதா அஹ்சஸ்த பில் ஜூஇ, நீ பசியை உணர்ந்தால், அஹஸ்ஸன உணர்றது, வைதா அஹ்சஸ்த பில் ஜூஇ, பசியை நீ உணர்ந்தால், ஃபசம்மத்த, சம்மத்தன ஹுனாக்க, அங்கே இருக்கின்றன, ஹியாமுன், கூடாரங்கள் இருக்கின்றன, நுசிபத், அவை நட்டப்பட்டிருக்குதுன்னா அந்த கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, லியேதாதில் லஹ்மில் மஷ்வி, சுட்ட இறைச்சியை தயார்படுத்துவதற்கு, ஏதாத் அஅத்த யுஇத்து ஏதாத் தயார்படுத்துதல், அல்லஹம் அல் மஷ்விங்கிற சுட்ட இறைச்சி அதை தயார்படுத்துறதுக்குன்னு சொல்லி அமைக்கப்பட்ட கூடாரங்கள் இருக்குது. வஷாய், அதே மாதிரி தேநீர் அருந்துவதற்குன்னு சொல்லி தயாரிக்கப்பட்ட கூடாரங்கள் இருக்குது. அங்கே போய் உங்களுக்கு பசியை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி அந்த வசனம் முடியுது. எனவே இதில் வரக்கூடிய அந்த முக்கியமான சொற்கள், அதாவது குறிப்பாக அகாம யுகீமு, யுகாமு சூக்கு கரியத்தின், அகாமன்னு சொன்னால் நடாத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஹிலால ஐயாமின் உஸ்பு, வார நாட்களின் பொழுது, ரப்பத்து மன்சில் என இல்லத்தரசி, இதே போல் லவாசிமுல் உஸ்பூயி, அதாவது ஒரு வாரத்துக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள், இம்ரா ஆமிலா, தொழில் செய்யக்கூடிய பெண், இக்தல்ல எக்தல், நிரம்பி வழிகிறது, முஷ்டரூன, அது ஜெருடைய நிலைமையில் முஷ்டரீன்னு வந்திருக்குது அந்த சொல். ஹியாம், ஹைமத்துன் ஜம்மு ஹைம் ஜம்மு ஹியாம், ஹியாம் முன்தலிமா என்றால் ஒழுங்குமுறையாக சீரான அமைப்புல உள்ள அந்த கூடாரங்கள். அதே போன்று அஹ்திய, செருப்பு வகைகள் அல்லது ஷூ ஐட்டங்கள், இதா உஞ்சம் அஹ்தியா. ஹப்புன் ஜம்மு ஹுபூப், தானிய வகைகள். அஹஸ்ஸ யுஹைசு, பாவை கொண்டு கடக்கும் பொழுது உணர்ந்தான் அப்படின்னு கருத்து. சம்மத்த, அங்கே. இதே போல் நசபல் ஹைமத்த என்றால் கூடாரம் அமைக்கிறது. அஅத்த யுஇத்து, தயார்படுத்துறது. அல்லஹ்முல் மஷ்வி, சுட்ட இறைச்சி. இது மாதிரியான சொற்களை எல்லாம் நாங்கள் மனனம் செய்ய வேண்டியிருக்கிறது. அல் மாத்தத்துல் ஜுகுராஃபியத்து, புவியியல் பாடம் என்ற தலைப்பு அரபு மொழியிலே தரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இதனைத்தான் நாங்கள் வாசித்து பார்க்க போகிறோம். இது ஒரு ஆசிரியருக்கும் அவருடைய மாணவ சமூகத்துக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய ஒரு உரையாடல். ஒரு ஆசிரியருக்கும் அவரது மாணவர்களுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய ஒரு சம்பாஷணை. அந்த உரையாடலை தான் நாங்கள் இப்பொழுது வாசிக்க போகிறோம். அல் மாத்தா, மாத்தத்துன் ஜெம் மவாத், பாடம். அல் மாத்தத்துல் ஜியோகிராஃபியத்து என்றால் புவியியல் பாடம். ஜியோகிராஃபியாங்கிறது ஜியோகிரஃபி, அதை அந்த ஆங்கில சொல்லை அப்படியே அரபுக்கு எடுத்திருக்கிறார்கள். தஹலல் முதர்ரிசு அல் ஜியோகிராஃபியு, புவியியல் ஆசிரியர் நுழைந்தார். அல் ஃபஸ்ல, வகுப்பறைக்குள் நுழைந்தார். வவக்கஃபத் தலாமீது, மாணவர்கள் எழுந்து நின்றனர். மின் கராசீஹிம், அவர்களுடைய கதிரைகளில் இருந்து எழுந்து நின்றார்கள். வகஃப என்கிறது வாக்கிஃப்னா நிற்கிறதுக்கு சொல்றது, நடந்து கொண்டிருக்கக்கூடியவரால் திடீர்னு நின்றால் வகஃப. காமன்னு சொல்றது எழுந்து நிற்கிறதுக்கு சொல்றது. எனவே இந்த இடத்துல அந்த வகஃபன்ற சொல்லை போட்டு அந்த சொல்லை விட காமத்தலா மீதுன்னு சொல்லியிருந்தால் இந்த மொழிநடைக்கு மிக அழகாக இருந்திருக்கும். காமத்தலா மீது மின் கராசிஹிம் சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சும்ம ஜலசு, பிறகு அவர்கள் உட்கார்ந்தார்கள். பஅத ரத்திஹிம், அவர்களுடைய அதாவது பதிலுக்கு பிறகு. ரத்த என்று சொல்றது இந்த இடத்துல ரத்த அல சலாம், சலாத்துக்கு பதில் சொல்றது. பஅத ரத்திஹிம் அலா சலாமில் முஅல்லிமி, ஆசிரியருடைய சலாத்துக்கு அவர்கள் பதில் சொன்னதன் பிற்பாடு மீண்டும் கதிரையில் அவர்கள் அமர்ந்தார்கள். ஆசிரியர் வரும் பொழுது மாணவர்கள் எழுந்து நிற்கிறது மார்க்க ரீதியாக பிள்ளைதான். இருந்தாலும் இங்கே அந்த பாட அமைப்பில் வந்திருக்கிறதுனால நம்ம உள்ள அந்த வசன அமைப்புகளுக்கு முறையான கருத்தை நம்ம பார்த்து கொண்டு போனால் போதுமானது. அல் முதர்ரிஸ், ஆசிரியர். ஐயுஹத்துல்லா, மாணவர்களே. ஹல் தாரிஃபூன, உங்களுக்கு தெரியுமா. மா ஹுவல் ஆலமுல் அரபியு, அரேபிய உலகம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா. ஹல் தாரிஃபூன, உங்களுக்கு தெரியுமா. மா ஹுவல் ஆலம், அந்த மா கேள்வி கேட்க வாருது. மா ஹுவல் ஆலம் அரபி, அரேபிய உலகம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா. ஜெயித் அதுக்கு பதில் சொல்றாரு. அல் ஆலமுல் அரபியு, அரேபிய உலகம் என்பது ஹுவ மின்தகத்துன் ஜியோகிராஃபியத்துன், அது ஒரு புவியியல் ரீதியான ஒரு பிரதேசம். தத்தகவனு, அது அமைய பெற்றிருக்கும். மினத்துவலில் அரபியத்தி, அரேபிய நாடுகளால் அது அமைய பெற்றிருக்கும் அப்படின்னு அர்த்தம். தக்கவன மின் அப்படிங்கிறது அமைய பெறுதல், உருவாகுதல், தோன்றுதல் அப்படின்னு கருத்து. பெரும்பாலும்
ஆங்கிலத்தில் நம்ம வந்து கன்சிஸ்ட் ஆஃப், கம்ப்ரைஸ் ஆஃப்னு சொல்லக்கூடியது தான் தக்கவனமின் உருவாகிறது. அப்போ அரேபிய நாடுகளால் அமையப்பெற்ற ஒரு புவியியல் ரீதியான பிரதேசம்தான் அரேபிய உலகம் அப்படிங்கிறது. அல்முதரிஸ் ஆசிரியர் இப்போ சொல்கிறாரு, ஜெயித் நல்லம், ஜெயித்னு நல்லம். மன் எஸ்தீவ், மை எஸ்தீவ் யாருக்கு முடியும், அன் யுவல்லிஹ ஐயுவல்லிஹ அவர் தெளிவுபடுத்துவது, ஹுதூத ஹாதிஹில் மின்தகத்தில் ஜுகுராஃபியத்தி இந்த புவியியல் ரீதியான பிரதேசத்தினுடைய எல்லைகளை, ஹத்துன்ஜமு ஹுதூத்னால் எல்லைகள், பவுண்ட்ரிஸ். அப்போ இந்த மின்தக்க ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன், அந்த ஜியோகிராஃபிக்கல் என்னது ரீஜன், அந்த புவியியல் ரீதியான அந்த பிரதேசத்தினுடைய எல்லைகளை அப்படின்னால் புவியியல் பிரதேசத்தினுடைய எல்லைகள் நினச்சா வடக்கில் எது இருக்குது, கிழக்கில் எது இருக்குது, மேற்கில் எது இருக்குது, தெற்கில் இருக்குது, அந்த மாதிரி அதனுடைய அந்த எல்லையை நம்ம என்ன செய்ய அடையாளப்படுத்துறது. ஒரு நகரத்தை வழங்கப்படுத்தும் பொழுது அதில் வடக்கில் எது இருக்குது, கிழக்கில் எது இருக்குது, மேற்கில் இருக்குதுங்கிற அந்த விஷயங்களை சொன்னால் அந்த பகுதி, அந்த பிராந்தியம் அல்லது அந்த பிரதேசம் வந்து நமக்கு எக்ஸாக்ட்லி கரெக்டாக விளங்கும். சரி, அப்போ மன் யஸ்ததீஉ அன் யுவல்லிஹ ஹுதூத ஹாதிஹில் மின்தகத்தில் ஜியோகிராஃபியத்தி இந்த புவியியல் ரீதியான பிரதேசத்தினுடைய எல்லைகளை தெளிவுபடுத்துவதற்கு உங்களில் யாருக்கு முடியும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்குறாரு. அதுக்கு அகமது சொல்கிறாரு, அல் ஆலமுல் அரபி, அவர் தான் பதில் சொல்கிறாரு. அல் ஆலமுல் அரபி அரேபிய உலகம் என்பது எம் தத்து அது நீண்டிருக்கிறது, மினல் முஹைத்தில் அத்லசி அட்லண்டிக் சமுத்திரத்துக்கு சொல்கிறது அல் முஹைத்துல் அத்லசி. பொதுவாக சமுத்திரங்கள் பலது இருக்குது, இந்து சமுத்திரம், பசிபிக் சமுத்திரம், அந்தார்டிகா சமுத்திரம், ஆர்டிக் சமுத்திரம் அப்படிலாம் இருக்குது. அதே மாதிரி என்னது இந்த இதில் இந்த முஹைத்தாத் சமுத்திரங்கள் சம்பந்தமான பெயர்கள் மாணவர்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேணும். அரபுலையும் அதை எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு. எம் தத்து மினல் முஹைத்தில் அத்லசி அட்லண்டிக் சமுத்திரத்திலிருந்து அது நீடிக்கிறது. கர்ப் என்றால் மேற்கு திசையில், மேற்கு பக்கமாக வந்து அட்லண்டிக் சமுத்திரத்தில் இருந்து இலா பஹ்ரில் அரபி ஷர்கன் கிழக்கு பகுதியாக அரேபியன் கடல், பஹ்ருல் அரபுன்றது அரேபியன் கடல். அப்போ அரேபியன் கடல் வரைக்கும் உள்ள பகுதி. இப்போ வடக்கில் இருக்குது, மேற்கில் இருக்குது வந்து அல் முஹைத்துல் அத்லசி, கிழக்கு பக்கமாக இருக்குது அரேபியன் கடல். ஒமினல் பஹ்ரில் அபியதில் முத்தவசித்தி ஃபிஷ்ஷமாலி அல்லது ஃபிஷ்ஷிமாலி இலா மின்தகத்தில் கர்னில் ஆஃப்ரிக்கி. அப்போ அல் பஹ்ருல் அபியல் அல் முத்தவசித் அப்படிங்கிறது, அல் பஹ்ருல் அபியல் அப்படின்வாங்க மத்திய தரைக்கடல்னு சொல்கிறது. அப்போ மத்திய சமதரை கடல் தான் அல் பஹ்ருல் அபியது அல் முத்தவசித்ன்றது. இந்த இடத்துல இப்போ அல் பஹ்ருல் அபியதுன்னு வெள்ளை கடல் அப்படின்னு மொழிபெயர்க்கிறது இல்லை. அல் பஹ்ருல் அபியல் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல அது அப்படி தான் சொல்கிறது. இந்த அரபுல வந்து செங்கடலுக்கு அல் பஹ்ருல் அஹ்மர், அதே மாதிரி சாக்கடல் ஒன்று இருக்குல்லவா, அதுக்கு சொல்லுவாங்க அல் பஹ்ருல் மையத்துன்னு சொல்லி. அதே மாதிரி அல் பஹ்ருல் அபியல் முத்தவசித்ன்றது மத்திய தரை கடல். அப்போ மத்திய தரை கடலில் இருந்து ஃபிஷ்ஷிமால்னால் வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மத்திய தரை கடலில் இருந்து இலா மின்தகத்தில் கர்னில் ஆஃப்ரிக்கி மின்தகத்துல் கர்னில் ஆஃப்ரிக்கி என்று சொல்கிறது அதாவது ஆப்பிரிக்காவினுடைய கொம்பு பிரதேசம் அப்படிங்கிறது தானே. அது அசல்ல கரணுங்கிறது கொம்பு. அப்போ இந்த கரணுங்கிறதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டால் எத்தியோப்பியான்னு தான் சொல்கிறாங்க. அல் கர்னுல் ஆஃப்ரிக்கின்றது எத்தியோப்பியா. எனக்கு அது மாதிரி தான் நல்ல ஞாபகம். எதுவும் பிள்ளைகள் இருந்தால் நான் திருத்தி வர்றேன். இலா மின்தகத்தில் கர்னில் ஆஃப்ரிக்கை ஆப்பிரிக்காவினுடைய கொம்பு அப்படின்னு சொல்கிறது வந்து எத்தியோப்பியா. இப்போ எத்தியோப்பியா பிரதேசம் வரைக்கும். வல் முஹைத்துல் ஹிந்தி, அல் முஹைத்துல் ஹிந்தினா இந்து சமுத்திரம். அப்போ இந்து சமுத்திரத்துக்கு சொல்கிற அல் முஹைத்துல் ஹிந்தின்னு சொல்லி, பசிபிக் சமுத்திரத்துக்கு சொல்கிறது அல் முஹைத்துல் ஹாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அல் முஹைத்துல் ஷிமாலியுல் குத்துபி அல் முத்தஜம்மிதுன்னு ஒன்று இருக்குது, அந்தார்டிகா சமுத்திரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அல் முஹைத்துல் அத்லசின்றது வந்து என்னது அட்லண்டிக் சமுத்திரத்துக்கு சொல்கிறது. வல் முஹைத்துல் ஹிந்தி அப்போ இலா மின்தகத்தில் கர்னில் ஆஃப்ரிக்கி வல் முஹைத்துல் ஹிந்தி ஃபி ஜனூபி ஷர்கில் பிலாத், ஃபி ஜனூபி ஷர்கி அல் பிலாத் அந்த நாட்டினுடைய தென்கிழக்குக்கு தான் ஜனூபு ஷர்க்குன்றது. அப்போ நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் வந்து இந்து சமுத்திரம் இருக்குது. அப்போ அந்த இந்து சமுத்திரம் வந்து அதனுடைய எல்லையாக அமைஞ்சிருக்குது.
அப்போ அரேபிய உலகத்தினுடைய எல்லை என்னென்று கேட்டால் வடக்கில் இருப்பது அட்லாண்டிக் சமுத்திரம், சாரி மேற்கில் இருக்கிறது வந்து அட்லாண்டிக் சமுத்திரம், கிழக்கு பகுதியாக இருக்கிறது வந்து அரேபியன் கடல், வடக்கு பக்கமாக இருக்கிறது வந்து எனது மத்தியதரை கடல், அடுத்தது இந்த தென்கிழக்கு பகுதியாக இருக்குது ரெண்டு நகரங்கள், ரெண்டு எல்லையை சொல்கிறாங்க. ஒன்று வந்து இந்து சமுத்திரம், மற்றது எத்தியோப்பியான்னு சொல்கிறாங்க. அல் முதரிஸ் மும்தாஸ் கைஃப் அஜபுத்தையா அஹ்மத் நீ எப்படி இதுக்கு பதில் சொன்னாய் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்குறாரு. அதுக்கு அஹ்மத் சொல்கிறாரு, அஜபுத்து பி முசாஅதத்தில் ஹரீதா. அதாவது ஹரீதாங்கிறது வந்து உலக படம், உலக வரைபடம். உலக வரைபடத்தினுடைய துணை கொண்டு, உதவி கொண்டு தான் நான் அதுக்கு பதிலளித்தேன். முசாஅதானால் உதவி. உண்மையில் அஜபுத்து பி முசாஅதத்தில் ஹரீதான்றது வந்து ஒரு 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 பேச்சு வழக்கு மெதட். அது சரியாக சொல்லணும் என்று கேட்டால் அஜபுத்து முஸ்தஹ்திமன் அல் ஹரீதத்தன்னு சொல்லியிருந்தார் என்றால் நல்லா இருந்திருக்கும். அல் முதரிஸ் ஃபி கம் கார்ரத்தின் எத்தனை கண்டங்களில் எம் தத்து அல் ஆலமுல் அரபி யா ஃபுவாதே அரேபியன் உலகம் எத்தனை கண்டங்களில் வியாபித்துள்ளதுன்னா அது பறந்து காணப்படுது. எத்தனை கண்டங்கள் அந்த அரேபியன் உலகம் ஆக்கிரமிச்சிருக்குதுன்னு அர்த்தம். எத்தனை கண்டங்களில் அரேபிய உலகம் வியாபித்துள்ளது ஃபுவாதேன்னு கேட்குறார் ஆசிரியர். ஃபுவாத் சொல்கிறாரு, ஃபி கார்ரத்தேனியா உஸ்தாத் ரெண்டு கண்டங்களில், வஹுமா அந்த ரெண்டு கண்டமும் ஆசியா ஆஃப்ரிக்கா. ஒன்று ஆசியா கண்டம், மற்றது ஆஃப்ரிக்கா கண்டம் அப்படின்னு சொல்லி கண்டங்கள் நிறைய இருக்குது தானே. ஆசியா கண்டம், ஆஃப்ரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், அதுக்கு பிறகு அமெரிக்கா கண்டம். அதில் ரெண்டு சொல்லுவாங்க இல்லையா, வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம், இப்படிலாம் இருக்குது இல்லையா. அப்போ அந்த கண்டங்கள் தெரிஞ்சுக்கணும். மாறா அல்லது ஏலா கருத்து முரண்பாடு பற்றி பேசி கொண்டிருக்காங்க. அல் முதரிஸ் கம் அதது துவல் ஃபில் ஆலமின் அரபி அரேபிய உலகில் உள்ள நாடுகளின் கூட்டுத்தொகை என்ன? கம் அதது துவல் நாடுகளுடைய எண்ணிக்கை என்ன? ஃபில் ஆலமின் அரபி அரபிய உலகத்தில். இப்ராஹிம் சொல்கிறாரு, இஸ்னத்தானி வ இஷ்ரூன தௌலத்தன் 22 நாடுகள் இருக்குது அரேபிய உலகத்தில். எத்தகவ்வனு மின்ஹா இந்த நாடுகளால் தான், இவைகளால் தான் உருப்பெற்றிருக்கிறது அல் ஆலமுல் அரபி அரேபிய உலகம். இதன் மூலமாகத்தான் அமைய பெற்றுள்ளது. அப்போ அரேபிய உலகம் அமைந்திருக்கக்கூடிய மொத்த நாடுகளினுடைய கூட்டுத்தொகை 22 ஆகும். அல் முதரிஸ் மல் ஃபருக் சேர்த்து எழுதியிருக்கிறாங்க, பிரிக்கணும். இந்த கிதாபில் நிறைய பிரிண்ட் டைப்பிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, டைப்பிங் எரர்ஸ். அதை கொஞ்சம் திருத்தி கொள்ள வேணும். முறையான ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்கிற நேரத்தில் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிசிக்கல் கிளாஸ் திருத்தி தருவாங்க உங்களுக்கு. மல் ஃபருக்கு என்ன வித்தியாசம்? பைனல் ஆலமில் அரபியி வல் ஆலமில் இஸ்லாமி இஸ்லாமிய உலகத்திற்கும் அரேபிய உலகத்துக்கு மத்தியில். அல் ஆலமுல் அரபின் அரேபிய உலகம், இஸ்லாமிய உலகம் அல் ஆலமுல் இஸ்லாமி, இது ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி ஆசிரியர் கேட்கிறாரு. அதுக்கு உமர் பதில் சொல்கிறாரு, அத்துவல் தாத்துல் அகலபியத்தில் முஸ்லிமத்தி என்னது அதிரி பெரும்பான்மையான முஸ்லிம்களை கொண்ட நாடுகள். அத்துவல்னா நாடுகள், தாத்துல் அகலபியான பெரும்பான்மை, அல் முஸ்லிம்னா முஸ்லிம் பெரும்பான்மை. அப்போ முஸ்லிம் பெரும்பான்மையை உடைய நாடுகள், அவித்துவல் அல் இஸ்லாமி அல்லது இஸ்லாமிய நாடுகள், அவைகள் தான் துசம்மா அவற்றுக்கு சொல்லப்படுகிறது அல் ஆலமல் இஸ்லாமிய உலகம்னு சொல்லப்படுது. அப்போ பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடுகள் அல்லது இஸ்லாமிய நாடுகள் அடையாளப்படுத்தப்படக்கூடிய நாடுகள் தான் அல் ஆலமுல் இஸ்லாமிய நாடு உலகம் என்று சொல்கிறோம். அம்மல் ஆலமுல் அரபி அரேபிய உலகம் அப்படின்றது ஹுவ மஜ்மு உத்துவலி அது சில நாடுகளினுடைய மொத்தம், அதாவது நாடுகளின் பல நாடுகள் சேர்ந்திருப்பது. மஜ்மு உத்துவலி அல்லத்திய தகல்லமு மூலமு சுக்கானிஹா அதனுடைய பெரும்பான்மையான குடிமக்கள் பேசுவார்களே அல்லோகத்தில் அரபு மொழியை. அப்போ அரபு மொழியை அதனுடைய பெரும்பான்மையான மக்கள் பேசுவார்களே அப்படிப்பட்ட நாடுகளினுடைய மொத்தம். அப்போ அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட, அதாவது மதர் டங்காக அவங்களுக்கு வந்து அரபிக் லாங்குவேஜ் தான் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த நாடுகள் தான் நாங்கள் சொல்கிறது அரேபிய உலகம்னு சொல்கிறது. அப்போ அரேபிய உலகம்னால் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டு பேசக்கூடிய நாடுகளின் கூட்டுத்தொகை. அல் முதரிஸ் ஆசிரியர், பிமாதா இஷ்தஹர அல் ஆலமுல் அரபியு அல் முஆசிரு பிமாத இஷ்தஹர அல் ஆலமுல் அரபியுல் முஆசிரு சமகால அரேபிய உலகம் எந்த விஷயத்துக்கு பெயர் போயுள்ளது, பிரசித்தி பெற்றுள்ளது? பிமாதா எதற்கு, இஷ்தஹர பிரபலியமாகியுள்ளது, அல் ஆலமுல் அரபி அரேபிய உலகம், அல் முஆசிர் சமகால. அதுக்கு முர்ஷித் சொல்கிறார், அதில் வந்து கர்ஷிதுன்னு இருக்குது, காஃப் பற்றிக்கும், அதை காஃபை திருத்தி மீமாக்கி கொள்ளுங்க. முர்ஷித் சொல்கிறாரு, இஷ்தஹர் அல் ஆலமுல் அரபியுல் முஆசிரு சமகால அரேபிய உலகம் பிரபலம் அடைந்திருக்கிறது. பீமா ஒன்றுக்கு
ஃபீஹி அதில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு அது பிரபலம் அடைஞ்சிருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒன்று என்ன? மீன சரவாத் அல் மஅதினிய. சர்வத்து நம்ம சரவாத் என்றால் வளங்களுக்கு சொல்கிறது. அல் மஅதினியா என்றால் கனிய வளங்கள். அப்போ கனிய வளங்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரபிய உலகில் இருக்கக்கூடிய கனிய வளங்களுக்கு தான் அது பிரபலமாக இருக்குது. கனிய வளங்கள்டா என்ன? அது ரெண்டு வகையான கனிய வளங்கள் இருக்குது. ஒன்று உலோக கனிமங்கள், மற்றது உலோகமற்ற கனிமங்கள். வலாசியமா குறிப்பாக அந்நஃப்த் அல்லது அந்நிஃப்ட்னுவாங்க. அந்நிஃப்ட்ங்கிறது பெட்ரோலியம். அந்நிஃப்ட்ங்கிறது பெட்ரோலியம். பித்ருனால் பெட்ரோல், அல்வகூதுனால் எரிபொருள். இப்படி வேறுபாடுகள் கொஞ்சத்தை தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். அந்நிஃப்ட் பெட்ரோல், வல்காஸ் அத்தபி என்றால் இயற்கை எரிவாயு. இயற்கை எரிவாயு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிவாயு. அப்போ இந்த விஷயங்களுக்கு அது பிரபலம் அடைஞ்சிருக்குது. அல் முதரிஸ் மாஷா அல்லா அன்தும் அதுக்கியா அல்லாஹ் அவங்க என்று சொல்லி அந்த ஒரு பாராட்டுறது இல்லையா? மாஷா அல்லா அன்தும் அதுக்கியா, நீங்கள் நல்ல புத்தி ஜீவிகளாக, நான் புத்தி ஜீவின்னு சொல்லுவானா, புத்திசாலிகளாக. புத்தி ஜீவிங்கிறது வேற, புத்திசாலிங்கிறது வேற. புத்திசாலிகளாகவும் அதே மாதிரி விவேகமானவர்களாகவும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் பாராட்டுறாரு. அல்லான் உரீது அன் உகஸ்ஸிமக்கும், உங்களை நான் குரூப்பாக பிரிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உரீது அன் உகஸ்ஸிமக்கும் இல ஹம்சி மஜ்முஆத், 5 மஜ்முஆத், 5 பிரிவுகளாக, 5 குரூப்புகளாக உங்களை நான் டிவைட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. குல்லு மஜ்முஅத்தின் ஒவ்வொரு குரூப்பும் தத்தக்கவன் அது அமையப்பெறும் மின் ஹம்சத்தி துல்லாப் 5 மாணவர்களால் அமையப்பெற இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ 5 பேராக நான் உங்களை குரூப் பிரிக்க போகிறேன் அப்படின்றாரு. சும்மா ஓத்தி லிக்குல்லி மஜ்முஅத்தின், பிறகு நான் ஒவ்வொரு குரூப்புக்கும் தருவேன் மௌது அன் ஹாஸ் என்றால் ஒரு பிரத்யேகமான ஒரு தலைப்பொன்றை. மௌதுனால் பிரத்யேகம், இந்த தலைப்பு, ஹாஸ்னா பிரத்யேகமான. ஹவுலல் ஆலமின் அரபி, அரேபிய உலகம் பற்றிய ஒரு பிரத்யேகமான தலைப்பு தருவேன், செப்பரேட்டான தலைப்புகள் தருவேன். ஃபாலைக்கும், எனவே உங்களுக்கு அவசியம் அந்த பஹசு, நீங்கள் அதை பற்றி பஹஸ் பண்ணணும், தேடணும். வத்தக்துபு ஃபில் மௌது, இந்த தலைப்பு சம்பந்தமாக நீங்கள் எழுதிட்டு வரணும்னு சொல்கிறாரு. அத்துல்லாப் இன்ஷா அல்லா சம் அண்ட் வத்தா அத்தனியா உஸ்தாத், உஸ்தாத் நீங்கள் சொல்கிறதுக்கு கேட்டு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் அண்ட் கேட்குறோம், வத்தா அத்தனை நாங்கள் கட்டுப்படுறோம். அதாவது நம்ம சொல்வதாக இருந்தால் நீங்கள் சொல்கிறத நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல் முதரிஸ் ஆசிரியர். அலில் மஜ்முஅத்தில் ஊலா, முதலாவது குரூப்புக்கு, முதலாவது பிரிவுக்கு நான் கொடுக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டால் அல் ஹரீதத்துல் ஆலமில் இஸ்லாமி. அதில் அலிஃப்லாம் போட்டிருக்காங்க. அல் ஹரீத்தான், அந்த அலிஃப்லாம் வராது, மக்கள் அதை திருத்திக் கொள்ளணும். ஹரீதத்துல் ஆலமில் இஸ்லாமி, இஸ்லாமிய உலகின் வரைபடம். வலில் மஜ்முஅத்தி சானியத்தி, ரெண்டாவது குரூப்புக்கு என்ன தலைப்பு என்றால் அல் முதுனுல் அரபிய, அரேபிய நகரங்கள். வலில் மஜ்முஅத்தி சாலிசா, மூணாவது குரூப்புக்கு என்ன தலைப்பு கொடுக்க போகிறோம் என்றால் மவாரிதுல் ஆலமில் அரபி, அரேபிய உலகின் வளங்கள். மவாரிதுனா வளங்கள். வலில் மஜ்முஅத்தி ராபியா, நாலாவது குரூப்புக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தலைப்பு அல் கசாஃபத்து சுக்கானியா, சனத்தொகை அடர்த்தி. ஃபில் ஆலமின் அரபி, அரேபிய உலகில் சனத்தொகை அடர்த்தி. வலில் மஜ்முஅத்தின் ஹாமிசத்தி, அஞ்சாவது குரூப்புக்கு என்ன தலைப்பு என்றால் அல் மவாக்கி உல் அசரியா, வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள். மவாக்கி என்ற இடங்கள், அல்ல சரியான வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள். ஃபில் ஆலமின் அரபி, அரேபிய உலகில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் அல்லது தலங்கள் அப்படின்னு தலைப்பு தர போகிறோம். இதற்கமைவாக நீங்கள் பஹஸ் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி ஆசிரியர் வேண்டிக்கிறாரு. இப்போ நீங்கள் 17ஆம் பக்கத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே அருஞ்சொற்கள் பகுதியில், முஃப்ரதாத் பகுதியில் மின்தகத்துன் ஜுக்ராஃபியத்துன், புவியியல் பிரதேசம், மவாரிதுல் ஆலமின் அரபின், அரபுலகின் வளங்கள், அல் மவாக்கியுர சரியான்றது வரலாற்று சிறப்புமிக்க புராதன தலங்கள் அப்படின்னு காட்டிருக்காரு. அஸ்ஸரவாத், சர்வாத் அல்ல, ராகு ஃபத்தஹ் வரும். அஸ்ஸரவாத் அல் மஅதினியத்துன்னா கனிய வளங்கள். அல் கசாஃபத்து சுக்கானிய, சனத்தொகை அடர்த்தி. அதாவது இந்த கிதாபில் வரக்கூடிய சொற்கள் இப்போ அட்வான்ஸ் தானே, அதனால் இந்த கிதாபில் வரக்கூடிய சொற்கள் கொஞ்சம் காரமாகத்தான் இருக்கும். நீங்கள் சொற்களை செய்யணும், பாடமாக்கி கொள்ள வேணும். 17ஆம் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தராக்கி புலோகவியாவில் கீழுள்ள வாக்கியங்களில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள பிரயோகங்களை விளக்கி அவற்றில் பயிற்சி வழங்குங்கிறது கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 3 உதாரணங்கள் தந்து அதில் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு சொல்லையும் விளங்கப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க உஸ்தாத் கிட்ட. அல் ஆலமுல் அரபினா அரேபிய உலகம், எம் தத்து மினல் முஹைத்தில் அத்ரசி, அட்லாண்டிக் சமுத்திரத்திலிருந்து மேற்கு பகுதியாக என்ன கர்பன் இலா பஹ்ரில் அரபி ஷர்கன், கிழக்கு பகுதியாக அரேபியன் கடல் வரைக்கும் இருக்குது. இப்போ கிழக்கில் அரேபியன் கடல், மேற்கில் அட்லாண்டிக் சமுத்திரம், அது வரைக்கும் தான் அரேபிய உலகம் அப்படின்னு. இதில் இந்த கர்பன் ஷர்கன்ங்கிறதுக்கு நசுபு செய்யப்பட்டதுக்கான காரணம்
அது மஃபூல் ஃபீஹி. லர்ஃப் மஃபூல் ஃபீஹி. மஃபூல் ஃபீஹி என்கிற அடிப்படை நஸ்பு செய்யப்பட்டிருக்குது. அப்போ கிழக்கிலே என்றால் கர்பன், அதை நம்ம ஃபில் கர்பின்னு சொல்லலாம். அப்படி சொல்லாமல் நம்ம அலிஃப்லாம் போடாத கட்டங்களில் நாங்கள் கர்பன் நஸ்பு செஞ்சு வாசிக்கிறதுக்கு இயலும். அதான் அர்த்தம். நாங்கள் சொன்ன உதாரணமாக இலங்கையினுடைய வடக்கில் இந்த நாடு இருக்குது, அதே மாதிரி தெற்கில் இப்படி இருக்குது, கிழக்கில் இப்படி இருக்குதுன்னு சொல்லும்பொழுது நாங்கள் ஷர்கன் கர்பன் என்கிற சொல்லை பயன்படுத்தி சொல்லலாம். அதே மாதிரி ஒரு குறித்த ஊரொன்றை சொல்லும் பொழுது அதனுடைய வடத்து செய்கிற இந்த பகுதி இருக்குது, இந்த பகுதி இருக்குது, இந்த எல்லை இருக்குது, நம்ம அந்த போர்டரை நம்ம சரியாக கரெக்டாக சொல்லிக்குவோம். இஸ்னத்தானி வைஷிருன தௌலத்தன் இத்தக்கவுன மின்கள் ஆலமுல் அரபி. அரேபிய உலகம் 22 நாடுகளால் அமையப்பெற்றிருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தௌலத்தன் வந்திருக்குது இல்லையே. தௌலத்தன் கொண்டு வந்திருக்காங்க. இஸ்னத்தானி வைஷிருன தௌலத்தன் தௌலத்தின் தமீஸ். இப்போ பொதுவாக 11 தொடக்கம் 99 வரைக்கும் உண்டான இலக்கங்களுக்கு வரக்கூடிய தமீஸ் முஃப்ரதாக நஸ்பு செய்யப்பட்டு அலிஃப்லாம் இல்லாத நக்கிராவான சொல்லாக வரும். எனவே இஸ்னத்தானி வைஷ்ரூன தௌலத்தன், இஸ்னானி வைஷ்ரூன இக்லீமன். பார்த்தீங்களா அந்த அல்லது வத்தனன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த முதக்கராக இருந்தால் இஸ்னானி வைஷ்ரூன, மோனஸாக இருந்தால் இஸ்னத்தானி வைஷ்ரூன்னு சொல்லுவோம். அடுத்தது எத்தக்கவோனும் மின்கள் அரபுன் அரபி. தக்கவனம் என்றது அமையப்படுறது. உதாரணமாக உஸ்ரத்தி தத்தக்கவோனும் மின் ஹம்சத்தி அஃப்ராதின், என்னுடைய குடும்பம் 5 நபர்களால் அமையப்பெற்றுள்ளது. அடுத்தது ஒரு நக்கிராவான சொல்லுக்கு பிறகு ஒரு ஜும்லா வந்தால் அந்த ஜும்லா சிஃபத். இது நஹூ ரீதியானது. சிந்தட்டிக்கலி நம்ம அப்படித்தான் சொல்வோம். நஹூ ரீதியாக ஏராப் ரீதியாக ஒரு நக்கிராவான சொல், இப்போ தௌல நக்கிராவான சொல், அதுக்கு பிறகு எத்தக்கவோனும் மின்ஹாங்கிற அந்த ஜும்லா வந்திருக்குது இல்லையா. எனவே அந்த ஜும்லா முன்னால் வரக்கூடிய தௌலத்தனுக்கு சிஃபத். சிஃபத்தினால் அவ்விதமானன்னு கருத்து வரும். அதை இன்னொரு மாதிரி சொல்வதாக இருந்தால் அந்த தௌலத்தனுக்கு பிறகு நம்ம அல்லத்தி போட்டால் என்ன கருத்து வருமோ அந்த கருத்து அல்லத்தி இல்லாமலே வரும். எப்படி கருத்து வாசிக்கணும்? 22 நாடுகள் இஸ்னத்தானி வைஷ்ரூன தௌலத்தன் எத்தக்கவோனும் மின்கள் ஆலமுல் அரபி. அரேபிய உலகம் அதன் மூலம் அமைய பெருமி அவ்விதமான நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அது வரும் கருத்து. இதை இன்னொரு மாதிரி சொல்வதாக இருந்த ஒரு எளிய உதாரணம் நாங்கள் சொல்லுவோம் இப்படி. அதாவது இன்கசர கலமுன், ஒரு பேனை உடைந்து விட்டது. இஷ்டரை துஹு அம்சி ஃபிஸ்ஸுகி, சந்தையில் நேற்று நான் அதை வாங்கினேனே, அவ்விதமான பேனை உடைந்து போய்விட்டது. அதாவது நேற்று நான் சந்தையில் வாங்கின பேனை உடைஞ்சிட்டுது அப்படின்னு சொல்லுவோம். ஜா ரஜுலுன் ரஐதுஹு அம்சி ஃபில் ஹதீகா, நேற்று நான் பார்த்தேனே அந்த மனிதர் வந்திருக்கிறார். ஜா ரஜுலுன் ரஐதுஹு ஃபில் ஹதீகத்தி. இப்போ ரஐதுஹு ஃபில் ஹதீகத்திங்கிற அந்த ஜும்லா முன்னால் வரக்கூடிய இந்த ரஜுலுக்கு சிஃபத்தாக போகும்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்தது வலாசியமா அந்நிஃப்து வல்காசு தபி, குறிப்பாக பெட்ரோல் அதே மாதிரி சமையல் எரிவாயு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லாசியமாங்கிறது குறிப்பாகன்னு சொல்கிற. இப்போ உதாரணமாக நம்ம சொல்லுவோம் எல்லோரும் இந்த சட்டங்களுக்கு கட்டுப்படணும், குறிப்பாக பெரிய மாணவர்கள். இப்போ பெரிய மாணவர்கள் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காண்டி லாசியமான்னு சொல்லி போடுறது. அப்போ அதுக்கு பிறகு வரக்கூடிய சொல் அலிஃப்லாம் அற்ற சொல்லும் வரும், அலிஃப்லாம் உள்ள சொல்லும் வரும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஈராபுடைய தன்மைகள் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். 18வது பக்கத்திலே தலைப்பிட்டிருக்கிறார்கள் முஸ்லிம் உலகின் புவியியல் வரலாறு. அத்தாரீஹுல் ஜுகுராஃபியு லில் ஆலமில் இஸ்லாமி. அத்தாரீஹ் அல் ஜுகுராஃபியு லில் ஆலமில் இஸ்லாமி. பிரிண்ட்டுக்கு வந்த அந்த புத்தகத்தில் அத்தாரீஹுல் ஜுகுராஃபியான்னு சொல்லி அந்த யாவுக்கு பிறகு ஒரு அலீஃப் இருக்கும். அந்த அலீஃபை ஹதுப் செஞ்சு போட்டு நீக்கி போட்டு தான் நாங்கள் வாசிக்கணும். அத்தாரீஹ் அல் ஜுகுராஃபியு லில் ஆலமி அல் இஸ்லாமியி, இஸ்லாமிய உலகின் புவியியல் வரலாறு. இஸ்லாமிய உலகின் அல்லது முஸ்லிம் உலகின் புவியியல் வரலாறுன்னு சொல்லுவோம். بعدما هاجر الرسول صلى الله عليه وسلم من مكة إلى المدينة المنورة. بعدما هاجر الرسول صلى الله عليه وسلم, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டதற்கு பிறகு. ஹாஜரங்கிறது ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்றது. ஹிஜ்ரத் அப்படின்னு சொல்றது இடம்பெயர்வு அல்லது புலம்பெயர்வு. அப்போ நபி அவங்க புலம்பெயர்ந்ததன் பிறகு, மின் மக்கத், மக்காவில் இருந்து புலம்பெயர்ந்ததன் பிறகு, இலல் மதீனத்தில் முனவரா, ஒளிமயமான மதீனமா நகரை நோக்கி நபி அவங்க ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகு, தஷக்கல தோற்றம் பெற்றது அல்லது தோன்றியது, அவ்வலு கியானின் இஸ்லாமியின் ஃபீஹா. அவ்வலு கியான் இஸ்லாமி, கியான் என்கிறது அமைப்பு. முதலாவது இஸ்லாமிய அமைப்பு
ஒன்று தோற்றம் பெற்றது. ஃபீஹாண்ட அதிலே என்றால் மதீனாவிலே. அப்போ மதீனா மாநகரிலே முதலாவது இஸ்லாமிய அமைப்பு ஒன்று, ஒரு முஸ்லீம் அமைப்பு ஒன்று தோற்றம் பெற்றது. அது என்ன சொல்ல வராங்க என்றால், நபி அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரா பயணம் மேற்கொண்டதுக்கு பிறகு முதலாவது கட்டமைப்பு ரீதியான ஒரு இஸ்லாமிய சமூகம் ஒன்று மதீனாவில் உருவாகியதுன்னு சொல்கிறாங்க. அந்த வஹிய நவாத்து தௌலத்தில் இஸ்லாம், வஹியன்று லமீர் மீட்டி இருக்காங்க, அது அவ்வளோ பொருத்தம் இல்லை, வஹுவன்று தான் வரணும் என்றால் அந்த ஹுவ என்கிற லமீர் மென்ஷன் பண்ண போகிறது கியான் என்கிறத தான். ஆனால் அந்த வஹிய நவாத்து தௌலத்தில் இஸ்லாம் ஹியன்று கொண்டு வந்திருக்காங்க. நவாத் என்கிற அந்த சொல்ல கவனிச்சு, அந்த ஹபரை கவனிச்சு அப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அப்படி கொண்டு வராமல் எங்களுக்கு ஹுவ நவாத்துன்னு சொல்லலாம். அந்த ஹுவ என்கிறது லமீர் கியானை பார்த்து மீறுது. வஹிய நவாத்து தௌலத்தில் இஸ்லாம், அதுதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய முதல் வித்தாகும். அப்போ நவாத்து அப்படிங்கிறது பேரீச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த வித்துக்கு தான் நம்ம நவாத்துன்னு சொல்கிறோம். அப்போ நவாத்து தௌலத்தில் இஸ்லாம், தௌலத்துல் இஸ்லாம்ங்கிறது இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இஸ்லாத்தின் சாம்ராஜ்யம். இப்போ இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய மூல வித்து அதுதான். அல்லத்தி, அது எத்தகையது என்றால் பதஅத், எது அது இந்த நவாத்துங்கிற அந்த சொல் தான், அதுக்கு தான் அந்த அல்லத்திங்கிறது மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம். அது அல்லத்தி குறிக்கக்கூடியது நவாத்தை தான் அது ரிஃபர் பண்ணுது. பதஅத் தன்மு, அது வளர துவங்கியது. அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கான மூல வித்து, அந்த முளை என்ன செஞ்சுட்டா வளர துவங்கியது. நமா என்முன்றது வளர்றது. வததவஸ்ஸஉ, விரிவடைய தொடங்கியது. தவஸ்ஸன விசாலமாகிறது, விரிவடைகிறது. பிதுஹூலில் அஃப்ராதி, தனிநபர்கள் நுழைந்ததன் காரணமாகவும், வல் கபா இல்னல், கோத்திரங்கள் நுழைந்ததன் காரணமாகவும், ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே தனிநபர்களும் கோத்திரங்களும் நுழைந்ததன் மூலமாக இஸ்லாத்தினுடைய அந்த இஸ்லாமிய கட்டமைப்பு இன்னும் விசாலமாகுது. 10 பேருண்டு இருந்தது, 100 பேருண்டு ஆகி அதுக்கப்புறம் 1000, அதுக்கப்புறம் 10,000, அப்படி லட்சக்கணக்கில் இஸ்லாத்துக்கு ஆக்கள் நுழைய 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 அதனுடைய பரவல் அல்லது அதனுடைய பரப்பு அதிகமாகி கொண்டு போனுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபர்துன் ஜம்மு அஃப்ராதுன்னு சொல்கிறது தனிநபர்களுக்கு சொல்கிற, கபீலத்துன் ஜம்மு கபாயில்ங்கிறது கோத்திரங்களுக்கு சொல்கிறது. எனவே அல் அஃப்ராதுன்ற இண்டிவிஜுவல்ஸ், கபாயில் என்கிறது ட்ரைப்ஸ், கோத்திரங்கள். ஹத்தா தஷ்மல அல் ஜசீரத்தல் அரபியத்தை பிஹதாஃபிரிஹா, ஹத்தா இந்த இடத்துல வரை அப்படின்ற கருத்துலையும் நம்ம ஹத்தா பயன்படுத்துகிற. அதே மாதிரி ஹத்தா என்கிறது சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் எப்படின்னு கேட்டால், இந்த ஈற்றில்னா அந்த கடைசியாக, இவென்ச்சுவலி, ஃபைனலி அப்படின்ற மீனிங். ஹத்தா தஷ்மல அல் ஜசீரத்தல் அரபியத்தை, அரேபிய தீவை, அரேபிய தீவுன்றது அரேபிய தீபகற்பம் என்ற உண்மையில் அடிப்படையில் அரேபிய உலகம் ஒரு ஜசீரா அல்ல, சிபுகுல் ஜசீரா தான் அது, அரேபிய தீபகற்பம், பெனின்சுலா. அரேபிய தீபகற்பத்தையே அது ஈட்டில் உள்ளடக்கி விட்டது. ஷமீல யஷ்மலுன்றது உள்ளடக்கிறதுக்கு சொல்றது. அப்போ அரேபிய தீபகற்பத்தையே அது உள்வாங்கி கொண்டது. பிஹதாஃபிரிஹனால் முழுமையாக, பிஹதாஃபிரிஹனா பி அக்மெலிஹா பி காமிலிஹா அப்படின்னு அர்த்தம். அப்போ அரேபிய தீபகற்பத்தை அது முழுமையாக உள்ளடக்கிட்டு, அப்போ ஷமீல யஷ்மல் உண்டால் இன்க்ளூட் பண்ணுறன்னு சொல்லுவோம், உள்ளடக்கிறது, பொதிந்து கொள்றது, இந்த மாதிரி அர்த்தம். இப்போ அரேபிய தீபகற்பம் முழுக்க இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாறுது. அதான் சொல்ல வர்றார். அஸ்னா ஃபத்ரத்தி அல் ஹுலஃபா, அஸ்னா ஃபத்ரத்தி அல் ஹுலஃபா இ அர்ராஷிதீன, நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய காலத்தின் போது. அஸ்னா என்கிறது டியூரிங் த மீனிங்லையும் வரும், அதே மாதிரி வயல் அப்படின்ற மீனிங்லையும் வரும், இடத்தை பொறுத்து. நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களினுடைய காலப்பகுதியின் போது. ஃபத்ரங்கிறது காலப்பகுதி, ஃபத்ரத்துன் ஜம்மு ஃபத்ராத், அல் ஹுலஃபா ஹலீஃபத்துன் ஜம்மு ஹுலஃபா, அர் ராஷிதீன் ராஷிதுர் ஜம்மு ராஷிதூன. அப்போ நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய காலத்தின் போது தவஸ்ஸஅத்தி தௌலத்துல் இஸ்லாமிய, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்தது. தவஸ்ஸஉனால் விரிவடைகிறது. ஹாரிஜல் ஜசீரத்தில் அரபிய, அரேபிய தீபகற்பத்துக்கு வெளியேயும்
அரேபிய தீபகற்பத்திற்கு வெளியேயும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விசாலம் பெற்றது, அதாவது விரிவடைந்து போனது. தவஸ் என்றது விரிவாகிறது, எக்ஸ்டெண்டட் ஆகிறது, டு பி எக்ஸ்டெண்டட். லிதஷ்மல் பிலாத் ஷாம் சூரியா, அது பிலாத் ஷாம் சூரியா, அந்த வாவு தேவல்ல. லிதஷ்மல் பிலாத் ஷாமி, ஷாம் நாடுகளையும் அல்லது ஷாம் பிரதேசத்தையும் அது உள்ளடக்குவதற்காக வேண்டினால் உள்ளடக்கிய நிலையில் தான் அதுக்கு நம்ம சொல்லணும். அந்த லாமுக்கு வேண்டின்னு கருத்து சொல்றதுக்கான இது இப்போ தமிழுக்கு பொருந்துவது இல்லை. லிதஷ்மல பிலாத் ஷாம் சூரியா, பிலாது ஷாம், ஷாம் பிரதேசம் அப்படின்றது இப்போதைய சிரியா நாட்டை குறிக்குது. லுபனான், அதே மாதிரி என்னது லெபனான் நாடு. வல் உருதுன் ஜோர்தான். ஃபிலஸ்தீன், அதே மாதிரி என்னது பலஸ்தீனம், பாலஸ்தீனம். குபுருஸ், திருப்போலி, திருப்போலின்றது லிபியாவினுடைய தலைநகரம் குபுருஸ். வல் ஈராக், ஈராக் பிரதேசம். மிஸ்ர், எகிப்து, ஈஜிப்ட். வக்கான மர்கசு தௌலத்தி ஃபில் மதீனா, வக்கான மர்கசு தௌலா ஃபில் மதீனா. அப்போ இந்த காலப்பகுதியின் பொழுது மதீனாவில் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைமையகம் அமைந்திருந்தது. கானன்றது இருந்தது அல்லது அமைந்திருந்தது. கான மர்கசு தௌலா, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தௌலா, இஸ்லாமியாவினுடைய மர்கஸ் சென்டர் வந்து எங்க இருந்துச்சுன்னு சொன்னா அது மதீனாவில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. வஷஹிதத் அல் ஃபத்ரத்துல் உமவியத்து, உமையாக்கள் காலப்பகுதி. இஸ்லாமிய இஸ்லாத்தினுடைய ஆட்சி அதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரசூல்லா உயிரோடு வரைக்கும் ரசூல்லா தான் தலைவர். அதுக்கு பிறகு ரசூல்லாவுடைய இறப்புக்கு பிறகு 4 ஹலீஃபாக்கள் அடுத்தடுத்து வந்தாங்க. அது முதலாவது அபூபக்கர், 2வது உமர், 3வது உஸ்மான், 4வது அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுடைய காலம் முடிஞ்சதோட அடுத்ததாக ஹலீஃபாவாக வரக்கூடிய அந்த விஷயம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுங்களா அல்லது ஹசன் பின் அலி அவர் ஆண்டத்தில் தான் பிரச்சனை வருது. கடைசியாக ஹசன் பின் அலி என்ன செய்கிறார் என்றால் ரசூலாவுடைய பேரக்குழந்தையாக அந்த ஹசன் அவர் வந்து விட்டு கொடுக்குறாரு முஆவியாவுக்கு. பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியை ஷாம் பிரதேசத்தில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக செஞ்சார். அவரில் இருந்த அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவில் இருந்து தான் அந்த உமையாக்கள் ஆட்சி பகுதி ஆரம்பமாகுது. எனவே அவர் முஆவியா, அதுக்கு பிறகு அவருடைய மகன் அப்படின்னு அந்த ஆட்சி காலம் நீடிச்சு கொண்டு போகுது. எனவே அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவிலிருந்து தொடங்கக்கூடிய ஆட்சிக்கு நாங்கள் சொல்றது உமையாக்கள் ஆட்சி பகுதின்னு சொல்லுவாங்க. வஷஹீதத்தில் ஃபத்ரத்துல் உமவியத்து, உமையா காலப்பகுதி கண்டது. இதில் ஷஹீதத் என்ற அர்த்தம் கண்டது, கண்டு கொண்டது இந்த மாதிரி கருத்து. அதாவது இந்த இடத்துல சும்மா நம்ம விட்னஸ் சாட்சி கூறினான் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்ல இயலாது. இந்த இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி மாதிரி மீனிங். வஷஹீதத்தில் ஃபத்ரத்துல் உமவியத்து தவஸ்ஸு அன் கபீரன் ஃபில் ஆலமில் இஸ்லாமி, இஸ்லாமிய உலகிலே மிகப்பெரிய ஒரு விரிவை, தவசுன விரிவுண்டால் அது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய பரவலாக்கம். அப்ப இஸ்லாமிய உலகில் மிகப்பெரிய ஒரு விரிவை, விசாலத்தன்மையை உமையாக்கள் ஆட்சி கால பகுதி கண்டு கொண்டது. அது என்ன சொல்ல வரனால் இஸ்லாமிய உலகு அதி தீவிரமாக வளர்ச்சி அடைந்து இஸ்லாத்தினுடைய எல்லை வந்து விசாலமாகினது இந்த உமையாக்கள் ஆட்சி கால பகுதியில் தான். ஃபகதிம் தத்த, இந்த இஸ்லாமிய உலகம் நீண்டது. லியஷ்மல ஈரானை உள்வாங்குகின்ற அளவுக்கு, வல் ஹிந்த் இந்தியாவை உள்வாங்குகின்ற அளவுக்கு, வஸ்ஸீன் அதே மாதிரி சீனா தேசம், வ ஆசியா அல் உஸ்தா அதாவது மத்திய ஆசியா, இது போன்ற மத்திய ஆசியா, சைனா, இந்தியா, ஈரான் போன்ற நாடுகளை எல்லாம் உள்வாங்குகிற அளவுக்கு அது வியாபித்தது, நீண்டு போனது. இம்தத் என்றால் என்னது, நீண்டு போறதுக்கு சொல்றது, எக்ஸ்பெண்ட். ஷர்கன் அப்படிங்கிறது வந்து கிழக்கே. வம்தத்த இல ஷிமாலி ஆப்ரிக்கையா வல் உந்துருஸ் கர்பன், கர்பன் மேற்கு பகுதியாக ஆப்பிரிக்காவையும், உந்துருஸ் என்றால் ஸ்பெயின் அதையும். அப்போ ஷமால் ஆப்ரிக்கையான்னு சொல்றது வந்து வட ஆப்பிரிக்காவையும் இந்தோனேசியாவையும் மேற்கால் வியாபிக்குகின்ற அளவுக்கு நின்று போகுது. வம்தத்தன் அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வந்து நீடித்தது வட ஆப்பிரிக்கா வரைக்கும், அதே மாதிரி இந்தோனேசியா இந்த ஸ்பெயின் வரைக்கும். உந்துலுஸ் அந்த
கர்பன் அப்படின்ட்டு போட்டு அதுக்கப்புறம் பிரக்கெட்டில் வந்து அந்த மேற்கால்னு சொல்கிறது மேற்கு பகுதியில் முக்கிய நாடுகள் அவர் பிரக்கெட் பண்ணி காட்டி விட்டுருக்காரு. ஒன்று இஸ்பானிய, மற்றது வந்து புர்துகால், ஜனூப் ஃப்ரான்ஸா. இஸ்பானியான்றது ஸ்பெயினுக்கு சொல்கிற, புர்துகால் அப்படிங்கிறது போர்த்துகீசர்களுடைய நாடாகிய போர்த்துகீசம், ஜனூப் ஃப்ரான்ஸா அப்படின்னு சொல்கிறது வந்து தென் ஃப்ரான்ஸ். இந்த பகுதிகள் எல்லாம் சேர்ந்து தான் என்னது இதுக்கெல்லாம் இஸ்லாம் போயிருது. வக்கான மர்கசு தௌலத்தி ஃபி திமஷ்க். இந்த காலப்பகுதியில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைமையகம் இருந்துச்சு, அதாவது அதனுடைய மத்திய நிலையம் இருந்தது. ஃபி திமஷ்க் என்றால் திமஷ்க்ங்கிறது சிரியாவினுடைய தலைநகரம், சிரியாவினுடைய ஆசிமத்து சூரிய திமஷ்க். ஹலஃபல் அப்பாசியூன அல் அமவியின. உமையாக்களை அடுத்ததாக அப்பாசியர்கள் வந்தனர். ஹலஃபனர் பிரகடியாக வாரது, ஒருவர் போக இன்னொருவர் அந்த இடத்துக்கு வந்தால் ஹலஃபன்னு சொல்றது. ஹலஃபல் அப்பாசியூன உமவியின. உமையாக்களை அப்பாசியர்கள் அடுத்து வந்தனர். வஸ்தமர்ர தௌலத்துகும். அவருடைய சாம்ராஜ்யம் நீடித்தது. கவியத்தென்றால் பலமானதாக, வஷாமிலத்தன் அனைத்தையும் உள்ளடக்கிய நிலைமையில நீடித்தது. ஷாமில்ங்கிறது வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி, எல்லாத்தையும் உள்ளடக்கிற மாதிரி. ஹத்தல் கர்ன் அர் ராபி அல் ஹிஜ்ரி. ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டு வரை. சும்ம லஉஃபத். பிறகு அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கொஞ்சம் பலவீனம் கண்டது. வத்தஃபக்கத். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்று சொல்வதை விட இதை சொல்லலாம் வந்து என்னென்று கேட்டால், உமையாக்களினுடைய ஆட்சி முடிந்து அப்பாசியர் ஆட்சி வரும் பொழுது அப்பாசியருடைய அந்த ஆட்சி தான் பலவீனம் அடைஞ்சிச்சு. ஒத்தஃபக்கத்தினால் சிதைவுண்டு போனது. தஃபக்கனால் சீரழிகிறது, சின்ன பின்னமாகிறது. வகூத்தில அல் ஹலீஃபத்துல் அப்பாசி. அப்பாசிய ஆட்சியாளர் கொல்லப்படுறாரு. அலா எதில் மொகோல், அதாவது மொங்கோலியர் கையால். மொங்கோலியர்களுக்கு சொல்கிறது, அதாவது தாத்தாரிய படையெடுப்புலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாத்தாரிய படையெடுப்பு வரக்கூடிய அந்த மொங்கோலியர்களுடைய படையெடுப்பு அந்த மொங்கோலிய மன்னனால் வந்து மொங்கோலியர்களால், மகோலியுன் ஜெமு மகோல், மொங்கோலியர்கள் கரத்தால் அப்பாசிய இறுதி ஹலீஃபா கொலை செய்யப்படுறாரு. அது எப்பன்னு கேட்டால் ஆம சித்திமியத்தின் வசித்தத்தின் வஹம்சீன ஹிஜ்ரி லில் ஹிஜ்ரா. ஹிஜ்ரி 656 கொல்லப்படுறாரு. அதை நாங்கள் மீலாத் கணக்கு பார்த்தோம்னால் ஆம அல்ஃபின் வமியத்தைனி வசமானிய வஹம்சீன லில் மீலாத், அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 1258 காலப்பகுதிகளில் மொங்கோலியர்கள் கரத்தால் அப்பாசிய இறுதி ஹலீஃபா கொலை செய்யப்படுறாரு. வக்கான மர்கசு தௌலத்தி ஃபி பக்தாத. அந்த காலப்பகுதியில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைமையகம் இருந்தது பக்தாதில். பக்தாதுங்கிறது ஈராக்கினுடைய தலைநகரத்துக்குறாங்க பக்தாதுன்னு சொல்கிறது. ஆசிமத்து அல் இராக் பக்தாத். இம்தத்தல் இஸ்லாம். இஸ்லாம் நீடித்தது அல்லது நீண்டு போனது. இஸ்லாத்தினுடைய பரவல் நீண்டது. ஃபில் அஹதில் அப்பாசி. அப்பாசிய காலத்தில், அப்பாசியர் காலப்பகுதிகளில். முத்தவகிலன் ஊடுருவிய நிலையில். ஃபி அகாலீம ஜதீத. புதிய பிரதேசங்களில். இக்லீமுஞ்சமாக்கான பிரதேசங்கள். அப்போ புதிய பிரதேசங்களையும் ஊடறுத்த நிலையில் அப்பாசிய ஆட்சி நீண்டு கொண்டு சென்றது. ஃபி அகாலீம ஜதீத. புதிய பிரதேசங்கள். இலாஃபத்தன் இலா தில்க. இலாஃபத்தன் இலான்றது அத்தோடு சேர்த்து. இலாஃபத்தன் இலா தில்கல்லத்தி ஐ இலா தில்க அல் அகாலீம் அல்லத்தி வசல இலைஹா அல் இஸ்லாம். இஸ்லாம் எந்தெந்த பகுதிகளுக்கு போய் சென்றடைந்ததோ அந்த பிரதேசங்கள் உட்பட அதையும் சேர்த்து. ஃபில் அஹது உமவி. உமையாக்கல் காலப்பகுதியில் இஸ்லாமிய மதம் அல்லது இஸ்லாம் மார்க்கம் எந்தெந்த பிரதேசங்களுக்கெல்லாம் போனிச்சோ அந்த பிரதேசங்கள் உள்ளடங்கலாக அதையும் சேர்த்து புதிய நகரங்கள ஊடறுவி நிலைமையில அப்பாசியர் ஆட்சி காலப்பகுதியில் இஸ்லாம் நீண்டு போய் கொண்டிருந்தது. பாதல் அப்பாசியின். அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம் முடிவுற்றதுக்கு பிறகு இம்தத்தல் இஸ்லாம் வியாபித்தது. இஸ்லாம் நீண்டு பரவி போனது. ஃபி அஹதி அல் மமாலிக். சிற்றரசர்கள் காலத்திலே. அன்ஹா அல் காரத்தில் ஹிந்தியா. இந்திய துணை கண்டம் இல்லையா, இந்திய கண்டம்னு சொல்கிறோம் நாங்கள், இந்திய துணை கண்டம். அப்போ இந்திய துணை கண்டத்தினுடைய பல பகுதிகளிலேயும், அன்ஹாண்டல் ஜவானி நவாஹி அதனுடைய பகுதிகள். அப்போ இந்திய உபகண்டத்தின் பல பகுதிகளிலேயும் சிற்றரசர்கள் காலத்தில் இஸ்லாம் பரவிச்சு அல்லது இஸ்லாம் வந்து வியாபித்து போனது.
அது மட்டும் இல்லாமல் ஜனூப ஷர்க் ஆசியா, ஜனூப் ஷர்க் ஆசியான்றது தென்கிழக்கு ஆசிய நாடுகள்லேயும், ஜனூப ஜனூப கர்பி ஆஃப்ரிக்கியா அதே மாதிரி தென்மேற்கு ஆப்பிரிக்காவிலேயும், கைர அன்னல் உந்துலுச என்றாலும் ஸ்பெயின் நாடானது ஹரஜத் வெளியேறியிருந்தது, மினல் ஆலமில் இஸ்லாமியி இஸ்லாமிய உலகிலிருந்து வெளியேறிவிட்டது, நிஹாஇ என்றால் முழுமையாக, நிஹாஇ என்றால் முழுமையாக வெளியேறியிருந்தது, அதை பண்ணால் ஆம அல்ஃபின் வார்ப இமியத்தின் வஸ்னைனி வ வதிஸ்ஈனலில் மீலாத், அதாவது கிறிஸ்துக்கு பின் 1492 ஆண்டளவில் முழுமையாக இஸ்லாமிய உலகை விட்டும் வெளியே போயிட்டது ஸ்பெயின். பதஅத் தௌலத்துல் உஸ்மானியின், உஸ்மானிய பேரரசு அல்லது உஸ்மானிய சாம்ராஜ்யம் ஆரம்பமானது ஆம அல்ஃபின் வசலாசிமியா ஃபி துர்க்கியா, துருக்கி நாட்டிலே, துருக்கி நாட்டிலே டர்க்கின்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில், அது துருக்கி நாட்டிலே கிறிஸ்துவுக்கு பின் 1300 காலப்பகுதிகளில், இந்த கிறிஸ்துவுக்கு பின்பு வராது நான் நினைக்கிறேன், இது ஹிஜ்ரி, என்னது ஹிஜ்ரி 1300 காலப்பகுதிகளில் தான் என்னது இந்த உஸ்மானிய பேரரசு தோற்றம் பெறுகிறது அரபி சல்லி வசல்லிம் ஹிஜ்ரி 1300 தான் நான் நினைக்கிறேன். ஹிஜ்ரி 1300 ஹிஜ்ரி 1300 இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்காது தான், அது அதிக வாய்ப்பும் எனக்கும் விளங்குது, அல்லாஹு ஆலம். அப்போ 1300களில் உஸ்மானிய பேரரசு தோற்றம் பெறுகிறது இல்லையா துருக்கியில். சும்மம் தத்த ஹுக்முஹா, பிறகு அதனுடைய ஆட்சி வியாபிக்குது இலா ஷமாலி ஆஃப்ரிக்கையா, வட ஆப்பிரிக்கா வரைக்கும். வகத் தவஸ்ஸஅ அல் ஆலமுல் இஸ்லாமியு, இஸ்லாமிய உலகு விசாலம் பெற்றது அல்லது வியாபித்தது ஃபி அஹதி அல் உஸ்மானியின், உஸ்மானியர்களுடைய காலத்திலே, ஃபி துர்க்கியா துருக்கி நாட்டிலேயும், வல் பல்கான் அதே மாதிரி என்னது பல்கான் பிரதேசத்திலேயும், வஷர்கி ஊருபா அதாவது கிழக்கு ஐரோப்பாவிலேயும், வசத்தி ஹேண்டல் என்னது மத்திய ஐரோப்பியாவிலேயும், கமந்தஷ்ரல் இஸ்லாம் இஸ்லாம் பரவியதை போல, ஃபி கர்பி ஆஃப்ரிக்கையா அதாவது மேற்கு ஆப்பிரிக்காவிலேயும் இஸ்லாம் பரவியதை போல, ஜனூபி ஷர்கி ஆசியா தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலேயும் இஸ்லாம் பரவியதை போல. கான மர்கசு தௌலா, அந்த காலத்தில் அதாவது உஸ்மானிய பேரரசனுடைய காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைமையகம் இருந்தது ஃபி இஸ்தம்புல் அல் குஸ்தந்தினியா, கொஸ்தந்தினபிள்னு சொல்ல அழைக்கப்படக்கூடிய இந்த இஸ்தம்புல் மாநகரத்தில் தான் இருந்தது. அது துருக்கியினுடைய பழைய தலைநகரம், இப்போ புதிய தலைநகரம் அன்கரா. வகதின் ஹாரத்தி தௌலத்துல் உஸ்மானிய, உஸ்மானிய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தது ஃபில் ஹர்பி அல் ஆலமியத்தி அல் உலா, அப்போ முதலாம் உலக மகா யுத்தத்தின் பொழுது உஸ்மானிய பேரரசு வீழ்ச்சி அடைந்திருந்தது. இன்ஹாரனா வீழ்ச்சி அடைகிறது. ஒஃபக்கதத் ஜமி அல் மனாத்திகை, எல்லா ஒஃபக்கதத்தின் அது இழந்திருந்தது, ஜமி அல் மனாத்திக் என்றால் எல்லா பிரதேசங்களையும் இழந்தது, அல்லத்தி கான தாபியத்தன் லஹா ஹாரிய துர்க்கியா, துருக்கிக்கு வெளியே அதற்கு சொந்தமாக இருந்த அத்தனை பிரதேசங்களையும் அது இழந்தது. வஃபி ஆமி அல்ஃபின் வதிஸ் இமியத்தின் வ அர்பஅத்தின் வ இஷ்ரீன லில் மீலாத், அதாவது ஹிஜ்ரி மன்னிக்கவும் கிறிஸ்துவுக்கு பின் 1924 ஆண்டு அல்கா கமால் அத்தா துருக் அல் ஹிலாஃபத் அல் இஸ்லாமியத், இஸ்லாமிய ஹிலாஃபத் ஆட்சி முறைமையை கமால் அத்தா துருக், முஸ்தபா கமால் அத்தா துருக் என்கிறவன் ரத்து செய்தான். அப்போ முன்னால் பதஅத் தௌலத் உஸ்மானியின ஆமண்டு வரக்கூடியதில் அந்த 1300 என்கிறது கிறிஸ்துவுக்கு பின் தானே, கிறிஸ்துவுக்கு பின்ங்கிறது இப்போ நமக்கு தெளிவாகுது. வாயலன அன்ன துருக்கிய துருக்கி நாடானது அது அறிவித்தது, வாயலன் என்றால் மன்னிக்கவுமா, அந்த துண்டு பிள்ளையா மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. வாயலன இன்னும் அவர் யார், இந்த முஸ்தபா கமால் துருக், அவர் பிரகடனம் செய்தார், அன்ன துருக்கியா துருக்கி நாடானது தௌலத்துன் அல்மானியத்துன் மதச்சார்பற்ற ஒரு நாடு, ஒரு செக்யூலரிசம்டுவாங்க இல்லையா, மதச்சார்பற்ற கொள்கை செக்யூலரிசம். அப்போ அந்த செக்யூலரிசம் தான் அந்த அல்மானியான்ற கொள்கை, மதச்சார்பற்ற கொள்கை. இப்ஆதுத்தீன் அன் வாக்கி இல் ஹயா, வாழ்க்கையை விட்டும் மார்க்கத்தை அப்புறப்படுத்துவது, அந்த கொள்கை தான் அல்மானிச கொள்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ எனவே மதச்சார்பற்ற ஒரு நாடாக துருக்கி அமைந்துட்டது, துருக்கி ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற அந்த பிரகடனத்தை முஸ்தபா கமால் அத்தா துருக்
கிறிஸ்துக்கு பின் 1924ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் பகிரங்கமாக அறிவிச்சிருந்தார். பாஜதாலிக்கு அதற்கு பிறகு ஹதஅத் அப்படின்றது சரணடைந்தது அல்லது கட்டுப்பாட்டுக்கு கீழே வாரதுக்கு சொல்றது. மூலமு அன்ஹா இல் ஆலமில் இஸ்லாமி, அதாவது இஸ்லாமிய உலகின் பெரும்பான்மையான பகுதிகள் சரணடைந்தது அல்லது கீழ்ப்படிந்தது. லிஹ்திலாலின் உருபீன், ஐரோப்பிய காலனித்துவத்துக்கு கீழ்ப்படிந்தது. அப்போ ஐரோப்பிய காலனித்துவம் அல்லது ஐரோப்பிய படையெடுப்பு, அதுதான் இஹ்தல்லன்னு சொல்கிறது. இஹ்தல்னா ஆக்கிரமிப்பு செய்கிறது, படையெடுப்பு செய்கிறது, காலனித்துவம் செய்கிறது, எல்லா கருத்துக்கும் அது பொருந்தக்கூடிய ஒரு பொதுச்சொல் தான் இந்த இஹ்திலாலுங்கிறது. ஐரோப்பிய காலனித்துவத்துக்கு இஸ்லாமிய உலகின் பல பிரதேசங்கள் கீழ்ப்படிந்தன அல்லது சரணடைந்தன அல்லது சரணாகதியாகிறது. ஹலங்கிறது அசில்ல தன்னுடைய பலவீனத்தை ஒப்புக்கொண்டு கட்டுப்படுறது. சும்ம பதஅத் தஸ்தகில்லு, பிறகு இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே சுதந்திரம் அடைய தொடங்கின. இஸ்தகின சுதந்திரம் அடைகிறது. பித்ததிருச்சினால் படிப்படியாக என்றால் கட்டம் கட்டமாக படிப்படியாக. வயூஜதுல் யௌம, இன்றைய தினம் இருக்கிறது, தற்போது இருக்கிறது. இன்றைய தினம் சொல்லுவாங்கன்னா தற்போது இருக்கிறது. சித்தத்துன் வஹம்சூன தௌலா, அது பிள்ளையா எழுதியிருக்காங்க. வதூஜது அல் யௌம சித்துன் வஹம்சூன தௌலத்தன், அப்படி சொல்கிறது தான் சரியான வாசக அமைப்பு முறைமை. அப்போ இன்று தற்போதுனால் இந்த காலத்தில் 56 இஸ்லாமிய நாடுகள் இருக்குது. தஜ்மா உஹா, அவற்றையெல்லாம் ஒன்று சேர்க்கிறது முனல்லமத்துல் முஅத்தமர் இஸ்லாமி. முனல்லமத்துல் முஅத்தமர் இஸ்லாமியங்கிறது ஒரு அமைப்பு, அதாவது இஸ்லாமிய மாநாடு ஒன்றியம். அப்போ இஸ்லாமிய மாநாடு ஒன்றியம் தான் அவற்றையெல்லாம் தற்பொழுது ஒன்று சேர்க்குது. அப்போ 56 நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கு. ஹாக்கதா, இப்படித்தான் அஹதத் ஹரீதத்துல் ஆலமில் இஸ்லாமி, இஸ்லாமிய உலகினுடைய வரைபடம் ஆனது துவங்கியது. மின் நவாத்திகள் அசீலத்தின்னு போட்டிருக்காங்க. அசீலான்னு சொல்வதை விட அஸ்லியான்னு சொல்வது நல்லா இருந்திருக்கும். அதனுடைய அடிப்படை மூலவித்திலிருந்து இஸ்லாமிய உலகினுடைய வரைபடம் துவங்கியது. அகதன ஆரம்பிக்கிறது. தத்தவச அலா மதார், அகதத் தத்தவச உண்டால் விசாலம் அடைய துவங்கியது. அலா மதார் உசுர்னால் கால ஓட்டத்தில், கால வல்லோட்டத்தில் இப்படித்தான் விரிவடைய தொடங்கியது. ஹத்தா ஸ்வாரத், அது மாறும் வரை, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மாறும் வரை, தௌலத்தன் கவியத்தன், ஒரு பலமான ஒரு சாம்ராஜ்யமாக, வாசியத் என்றால் விசாலமான, சும்ம இலா, பிறகு அதுக்கு பிறகு அது என்ன செஞ்சுச்சுனால் சும்ம இலா துவைலாத்தின், சிறு சிறு நாடுகளாக சிற்றரசுகளாக மாறியது. லா தஜ்மஹா, அவற்றை ஒன்று சேர்க்காது. இல்லா முனல்லமத்துல் முஅத்தமரில் இஸ்லாமி, இஸ்லாமிய மாநாடுகள் ஒன்றியத்தை தவிர வேறு எதுவும் அதனை ஒன்று சேர்க்க முடியாத அளவுக்கு சிறு சிறு நாடுகளாக மாறியது. அப்போ தௌலா துவைலா, அது நம்ம தஸ்கீர் எடுத்தோம்னால் தௌலா துவைலான்னு மாறும். எனவே இந்த பகுதிகளோட அந்த பாடப்பரப்பு முடியுது. இதில் அறிஞ்சுறுப்பு தந்திருக்காங்க. தஷக்கலை உருவாகிறது, ஹலஃப பின்தொடர்ந்து வாரது, அலா எதில் மொகோல்டால் மொங்கோலியர்களினால், தௌலா அல்மானியான மதச்சார்பற்ற நாடு, அலா மதார் யூசுல் கால ஓட்டத்தில், ஆசியல் உஸ்தான்னு காட்டிருக்காங்க, மத்திய ஆசியா. அது மாதிரி தவஸ்ன்றது பரவலாகிறது அல்லது விரிவடைகிறதுக்கு சொல்கிறது. தஃபக்க துண்டு துண்டாக உடஞ்சி போய் சிதறி போய் சின்ன பின்னமாகிறது. முத்தவகைன்றது அதாவது ஒன்றுக்குள்ள டீப்பாக ஆழமாக போகிறது. அதுக்கு அதிக தூரம்னு காட்டிங்க, அதிக தூரம் அல்ல, அதிக தூரம் போகிறது. அதிகம் தூரம் சொல்லாமல் அதிக தூரம் போகிறது அல்லது ஊடுருவி உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு சொல்கிறது தவகல் என்ற பெனிட்ரேட். இஹ்திலால் உறுப்பின், ஐரோப்பிய காலனித்துவம் அல்லது ஐரோப்பிய படையெடுப்பு அல்லது ஐரோப்பிய ஆக்கிரமிப்புன்னு சொல்லலாம். இந்த பாடத்துக்கு தலைப்பாக அரபுலக வளங்கள் மவாரிதுல் ஆலமில் அரபி என்று போட்டிருக்கிறார்கள். மவாரிதுல் ஆலமில் அரபி, அரபுலகின் வளங்கள். மௌரித் என்ற சொல்லினுடைய பன்மைதான் மவாரித், வளங்கள் என்பதாகும். அல் ஆலம் என்றால் உலகம், அல் அரபி என்றால் அரபுலகம், அரபகத்தின் வளங்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். தத்தவஃபரு துவல் அரபியத்து அலா சரவாத்தின் தபீஇயத்தின் முஹிம்மா, இங்கு பிரயோகிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய வாசக முறைமைகள் இந்த புத்தகத்தின் இடையிடையே நீங்கள் பார்க்கலாம். சில பிரயோக அமைப்புகள், அதாவது தூய அரபு மொழியினுடைய நடையை விட்டும் சற்று தள்ளியே இருக்கிறது. எனவே
இங்கு இருக்கக்கூடிய இந்த வாசக அமைப்பு கூட தத்தவஃபரு அலா என்று சொல்லி நாங்கள் பயன்படுத்தாமல் இதனை இப்படி எழுதலாம். அதாவது அல் கசீரு மின சரவாத்தி தபீஇய அல்லது கசீரு மின சரவாத்தி தபீஇயத்தில் முஹிம்ம தத்தவஃபரு ஃபித்துவல் அரபியத்தி என்று சொன்னால் நன்றாக இருக்கும். என்றால் தவஃபர என்பது அதிகமாக காணப்படுகிறது என்று அர்த்தம். எனவே எந்த விடயம் அதிகமாக இருக்கிறதோ அது எழுவாயாகவும், அது எந்த இடத்தில் இருக்கிறதோ அது ஃபி என்ற ஹர்ஃபு ஜர்ரை அடுத்தும் வருவதுதான் மிக பொருத்தமான அமைப்பு. எனவே சரியான வாசக முறைமை கசீரும் மின சரவாத்தி தபீஇயத்தில் முஹிம்ம தத்தவஃபரு ஃபித்துல் அரபியத் என்பதே சரியான முறைமை. அப்படி இல்லை என்றால் நாங்கள் இப்படி எழுதலாம். அதாவது தஹ்தவி, அதாவது இஹ்தவா யஹ்தவி என்ற ஃபீலையோ அல்லது தலம்மன யதலம்மனு என்ற சொல்லையோ அல்லது லம்ம யதும் என்கின்ற சொல்லையோ பிரயோகித்ததினால் கூட ஓரளவு பொருத்தம் சொல்லலாம். தரமாக தஹ்தவி அத்துவல் அரபியத்து அலா சரவாத்தின் தபியத்து முஹிமா என்ற பிரச்சனை இல்லை. அல்லது தத்தலம்மனு துவல் அரபியத்து சரவாத்தின்னு சொல்லலாம். ஆனால் தத்தலம்மனுவை விட தலும்மு என்று சொல்லலாம். தலும்மு துல் அரபியத்து கசீரமின சரவாத் அத்தபியா அல் முஹிமா என்று சொன்னால் மிக பொருத்தமானது. எனவே அந்த வாசக உபயோக முறைமைகளை விட்டுவிட்டு தவஃபர என்ற சொல்லை இப்படி பயன்படுத்துவதை நான் எந்த ஒரு சாதாரணமான அதாவது இலக்கிய வித்வான்களினுடைய மொழிநடைகளிலும் நான் காணவில்லை. தத்தவஃபர், எனவே இங்கு இருக்கக்கூடிய அந்த வாசக முறைமைக்கு கருத்து சொல்லி கொண்டு போவதை தவிர எம்மாலும் எதனையும் செய்து முடிக்க முடியாது. எனவே இருக்கக்கூடிய அந்த பிழைகளை நாங்கள் ஓரளவு திருத்தி கொண்டு இந்த புத்தகத்தினுடைய பெருமானத்தை உணர்ந்து செயற்படுவதுதான் உசிதம். தத்தவஃபரு அத்துவல் அரபியத்து, அரபிய நாடுகள் அதிகம் கொண்டிருக்கின்றன. அலா சரவாத்தின் தபீஇயத்தில் முஹிமா, முக்கியமான இயற்கை வளங்களை சொத்துக்களை கொண்டிருக்கிறது. சர்வத்துன் ஜம்மு சரவாத் என்பது சொத்து அல்லது பண ரீதியாக இருக்கக்கூடிய பெருமதிமிக்க பொருட்களுக்கும் சர்வா என்று சொல்லப்படுகிறது அரபு மொழியில். இங்கிருந்துதான் சரியுன் பணக்காரன் என்ற சொல் கூட பெறப்பட்டிருக்கிறது. எனவே சரவா தபி என்றால் இயற்கை வளங்கள், முஹிம்மா என்றால் முக்கியமான இயற்கை சொத்துக்களை வளங்களை அரேபிய நாடு கொண்டிருக்குது. பத்அன் மினன் நஃப்த் வல் காஸ் அத்தபிஇ வமுரூரன் பில் மஆதினி வஸ்ஸிராஅத்தி வவுசூலன் இல சர்வத்தைனி அல் ஹயவானியத்தி வஸமக்கியா. இது ஒரு அருமையான வாசக முறைமை. பத்அன் வமுரூரன் வவுசூலன் என்று பயன்படுத்துவது. பத்அம் மினன் நஃப்த் என்றால் பெட்ரோலில் துவங்கி, பெட்ரோலியத்தில் துவங்கி, வல்காஸ் அத்தபி இயற்கை எரிவாயு அதில் துவங்கி, வமுரூரன் பில் மஆதினி கனிய வளங்கள் தாதுக்கள் உட்பட, இந்த முரூரன் என்பதற்கு உட்பட, பில் மஆதினி மஅதினுன் ஜெமு மஆதின் என்றால் கனிமங்கள், வஸ்ஸிரா அல்லது ஜரா இரண்டு மாதிரியும் சொல்ல முடியும். ஜிரா என்று சொல்வது அழகு. வஸ்ஸிரா ஜிரா என்றால் ஜரா யஸ்ரா ஜிராஅத்தன் என்ற சொல்லிலிருந்து பிறந்திரு அந்த சொல்லாகும். அது ஜரா என்றால் பயிர் செய்தல். எனவே ஜிரா என்றால் பயிர் செய்கை, கனிமங்கள் பயிர் செய்கைகள் அடங்கலாக. வவுசூலன் வரைக்கும், வவுசூலன் இல சர்வத்தைனி இரண்டு வளங்கள் வரைக்கும், அல் ஹயவானினால் மிருக வளங்கள், வசமக்கியா என்றால் மீன் வளங்கள். இதன் அஸ்ஸர்வத்துல் ஹயவானியா வஸ்ஸர்வத்து சமக்கியா. இப்பொழுது நாங்கள் இதனுடைய முழுமையான அர்த்தத்தை பார்த்தால், பத்அ மினன் நஃப்த் வல் காஸ் அத்தபிஇ இயற்கை எரிவாயு பெட்ரோலியம் முதல், வமுரூரன் பில் மஆதினி வஸ்ஸிராஅத்தி கனிமங்கள் பயிர்ச்செய்கை அடங்கலாக, வவுசூலன் இல சர்வத்தைனி அல் ஹயவானியத்தி வஸமக்கியா மிருக மீன் வளங்கள் வளங்கள் வரைக்கும் பல இயற்கை வளங்களை முக்கியமான இயற்கை வளங்களை அரேபிய நாடுகள் கொண்டிருக்கின்றன. ஃபீமா எலி பின்வரக்கூடிய வரிகளில் நல்ரத்துன் சரியத்துன் ஒரு வேகமான துரிதமான ஒரு பார்வையை நாங்கள் செலுத்திருக்கிறோம். அலா வாக்கிஇ அஹம்மி அஸ்ஸரவாத் ஃபித்துவல் அரபியா. இந்த இடத்துல சின்ன ஒரு தவறு வந்திருக்குது. எப்படி வரணும் என்றால் அலா அஹம்மி
அலா அஹம்மி சரவாத்துனாலே போதும். அலா வாக்கி அஹம்மி சரவாத்துன்னு சொல்ல தேவையில்ல. அப்படித்தான் சொல்வதாக இருந்தால் அலா அஹம்மி வாக்கி சரவாத்துன்னு சொல்லலாம். வாக்கி என்றால் இன்றளவும் காணப்படக்கூடிய என்பது வாக்கி கருத்தம். அகம் என்றால் பிரதானமான, மிக முக்கியமான. எனவே அடுத்தது நதரத்துன் சரியத்து நதர் அல்கா நதரத்தன் அலா என்று பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஃபி என்ற சொல் அல்லது இலா என்ற சொல் தான் மிக பொருத்தமான ஹர்ஃபுஜர். வஃபீமா எலி நதரத்துன் சரியத்துன் ஃபி அஹம்மி சரவாத், மிக முக்கியமான வளங்களை பற்றிய ஒரு குறும்பார்வையை நாங்கள் செலுத்த இருக்கிறோம். ஃபித்துல் அரபியத்தின் அரபிய நாடுகளிலே காணப்படக்கூடிய மிக முக்கியமான நிஜமான இயற்கை வளங்கள். எனவே இதை திருத்துவதாக இருந்தால் திருத்துறனும் ஃபீமா எலி நதரத்துன் சரியத்துன் ஹவுல அல்லது ஃபி அஹம்மி சரவாத் அல் மௌஜூதா ஃபித்துவலில் அரபிய. இந்த வாக்கு எங்கள் சொந்தத்துக்கு அவ்வளவு பொருத்தமானது அல்ல. முதலாவது இயற்கை வளம் அந்நஃப்த் அல்லது அந்நிஃப்த் என்று சொல்லுவாங்க. நஃப்த் என்று சொல்றது மிக நல்லது. அந்நஃப்த் என்று சொல்றது பெட்ரோலியம். தஸ்தஹ்விது அத்துவல் அரபியத்து, அரேபிய நாடுகள் ஆக்கிரமித்திருக்கின்றன. அதான் சரியான அர்த்தம். அதுக்கு இஸ்தஹ்வதுக்கு ஆக்கிரமிக்கிறது. இந்த இடத்துக்கு அவ்வளோ பொருத்தமில்லை அந்த சொல்ல. அதாவது ததும்முன்னு சொல்ற சொல் தான் மிக பொருத்தம் கொண்டிருக்கிறது. எனவே ததும்முத்துல் அரபியத்து அக்சரமின் அப்படின்னு சொன்னால் மிக அழகு. இஸ்தஹ்வதன்னு சொல்வதை விட தஸ்தஹ்விது துல் அரபித், அரபிய நாடுகள் ஆக்கிரமித்திருக்கின்றன. அல அக்சரமின் ஹம்சத்தின் வ ஹம்சீன ஃபில்மியா அல்லது அலா அக்சரமின் ஹம்சின் வ ஹம்சீன ஃபில்மியா, 155 விட அதிகமான, 155 வலுக்காடு 55 விகிதத்தை விட அதிகமானதை அரேபிய நாடுகள் கொண்டிருக்கின்றன. மினிஹ்தியாத்தியி அந்நஃப்த் அல் ஆலமி, உலக பெட்ரோலிய இருப்பில் நின்றும். இஹ்தியாத்துங்கிறது கையிருப்பு. அப்போ உலக பெட்ரோலிய கையிருப்புன்னா இப்போ கையில் இருக்கிறது, கைவசமாக இருக்கிறது. அப்போ தற்போதைய உலக பெட்ரோலினுடைய கையிருப்பில் 155% பெட்ரோலிய வளத்தை அரேபிய நாடுகள் தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. அல்காஸ் அத்தபிஇ, அல்காஸ் அத்தபிஇ அதாவது இயற்கை எரிவாயு. தம்தலிக்கு அத்துல் அரபியத், அரபிய நாடுகள் உடைமையாக்கி இருக்கின்றன. இஹ்தியாத்தாத்தின் முஹிம்மத்தின், முக்கியமான கையிருப்புகளை சொந்தமாக்கி வைத்திருக்கின்றன. மினல் காசத்தபி, இயற்கை எரிவாயுவில் நின்றும். தஃபூக்கு, அது மிகைக்குமே. ருபு அல் இஹ்தியாத்தில் ஆலமி, உலக கையிருப்பின், உலக எரிபொருள் கையிருப்பின் 4/4 மிகைக்கும். ஹஸ்ப இஹ்சாஇயாத்தி தக்ரீரி முனல்லமத்தில் அக்தல் அரபியா அல் முசத்திரத்தில் பெட்ரோல். இந்த துண்டு, அதாவது ஹஸ்ப இஹ்சாஇயாத்தி தக்ரீரி முனல்லமத்தில் அரபியாங்கிற அந்த துண்டு இந்த பந்தியோட வராது. அந்த துண்டு எங்கே வரணும்னு கேட்டால், அதாவது அதற்கு முன்னாடி பெட்ரோலோட சம்மந்தப்படணும் என்றால், இப்போ 2வது மேட்டர் வருது இயற்கை எரிவாயு சம்பந்தமாக, முதலாவது செய்தி பெட்ரோலியம் சம்பந்தமாக. எனவே பெட்ரோலியத்துக்கு பொருத்தமானது தான் இந்த ஹஸ்பை ஹசாயியாட்டி தக்கரிமனதமத்தலறிய அல் முசத்தில் பெட்ரோல் ஒபெக்னு வருது. எனவே அந்த துண்டு முன்னால் வரக்கூடிய அந்த வரி, அதாவது தஸ்தஹ்விது துல் அரபியத்துன்னு வரக்கூடிய அந்த தந்தியினுடைய அந்த வரியினுடைய கடைசி துண்டாக வந்தால் தான் மிக பொருத்தம். ஹஸ்ப இஹ்சாயியாத்தினால் அதாவது கணக்கெடுப்புகள் அல்லது புள்ளி விபரங்களுக்கு சொல்றது இஹ்சாயியாத் அப்படின்றது. தக்ரீர்ங்கிறது அறிக்கை. முனல்லமத்துல் அக்தல் அரபி அல் முசத்தில் பெட்ரோல்ங்கிறது ஒரு ஒபெக் என்கிற நிறுவனத்தினுடைய முழுமையான பெயர். அதாவது பெட்ரோல் ஏற்றுமதி அரபு நாடுகள் ஒன்றியம், அதாவது பெட்ரோலை ஏற்றுமதி செய்யக்கூடிய அரபு நாடுகள் ஒன்றியம். அதான் முனல்லமத்துல் அக்தல் அரபி அல் முசத்தில் பெட்ரோல்னு சொல்லுவோம். தக்ரீர்ங்கிறது அறிக்கை. அப்போ ஒபெக் நிறுவனத்தினுடைய, அதாவது பெட்ரோலை ஏற்றுமதி செய்யக்கூடிய அரேபிய நாடுகளின் ஒன்றியத்தினுடைய அறிக்கையின் புள்ளிவிபரங்களுக்கு அமைவாக, அந்த புள்ளிவிபரம் எப்படி நடத்தப்பட்டிருக்குன்னா லிசனத்தி அல்ஃபைனி வ ஹம்ச அஷரத்துன்னு போட்டிருக்காங்க. அதாவது 2015ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அந்த புள்ளிவிபரம். இந்த லிசனத்தின்னு சொல்வதை விட லி ஆமின்னு சொல்றது தான் மிக அழகான முறைமை, நமக்கு சொல்லவும் இலேசாக இருக்கும் வாய்க்கு. அடுத்த இயற்கை வளம் தான் அல் மஆதின், கனிமங்கள்னு கொடுத்துருக்காங்க அல்லது தாதுக்கள்.
மஅதின் மஅதின் கனிமங்கள், மினரல்ஸ். தத்தவஃபரு துவல் அரபிய அரபிய நாடுகள் கொண்டிருக்கின்றன. இங்கேயும் அந்த வாசக அமைப்பு முறைமை அவ்வளோ பொருத்தம் இல்லை. தத்தவஃபரு துவல் அரபியத்து அல கம்மியாத்தின் முஹிம்மத்தி மினல் மஆதினி. அதை நம்ம சொல்லணும் தஹ்தவி அல்லது தம்தலிக்கும் அல்லது தலுமு, அப்படி ஒரு சொல் போடுறது தான் பொருத்தமானது. அரபு நாடுகள் கொண்டிருக்கின்றன அல கம்மியாத்தின் முஹிம்மத்தி மினல் மஆதினி. கம்மியாத்துங்கிறது எண்ணிக்கை. அப்போ கம்மியாத் முஹிம் என்றால் ஒரு முக்கியமான எண்ணிக்கை. மினல் மஆதின கனிமங்கள், கனிமங்கள் என்ற ஒரு முக்கியமான ஒரு தொகையை அரபு நாடுகள் கொண்டிருக்கின்றன. கைர அன்னஹு என்றாலும் லா எத்திம் இஸ்திக்லாலுஹா அவற்றை பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது. லா எத்திம் இஸ்திக்லால் அவை பயன்படுத்தப்படுவதில்லை. இஸ்தகிலுனால் பயன்படுத்துறது, அவை பயன்படுத்தப்படுவதில்லை. அதாவது வருமானத்துக்காக ஒன்றை பயன்படுத்துறது தான் இஸ்தகல்ல அப்படிங்கிறது. இஸ்தகில்லு வருமானத்துக்காக பயன்படுத்துறது. கல்லத்துன்றது வருமானம் தானே. லா எத்திமு இஸ்திக்லாலுஹா பிஷக்லில் காஃபி போதிய வடிவத்தில் போதிய முறையில் அவை பயன்படுத்தப்படுவதில்லை. இம்மா லி அன்னஹா இம்மான ஒன்றிருக்கில் லி அன்னஹா ஏனென்றால் அவை கைரு முஸ்தக்ஷஃபா முழுமையாக கண்டுபிடிக்கப்படலை. இஸ்தக்ஷஃபனை கண்டுபிடித்தான். அவுலி கயாபி திராசதி அன்ஹா அல்லது அது சம்பந்தமான ஆய்வுகள் குன்றி இருப்பது. கயாபு திராசத் என்றால் அது போதாது, புவர் ரிசர்ச் போதாது. அந்த அது சம்பந்தமான தேடல் எக்ஸ்ப்ளோரேஷன் அல்லது அதை பற்றியான கண்டுபிடிப்புகள் போதாது, ஆய்வுகள் போதாது. அஸ்ஸிரா என்கிறது பயிற்சிகை. இலாவத்தன் அலா தௌரிஹா இலாவத்தன் தான் வாசிக்கணும். சிலாக்க நான் பார்த்துருக்கேன் அலாவான்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இலாவத்தன் அலா தௌரிஹல் ஹாசிமி. இலாவத் என்றால் அப்பால் அல்லது அத்துடன் அப்படின்ற கருத்து. இலாவத்தன் அலா தௌரிஹல் ஹாசிம். தௌர்ங்கிறது பங்களிப்பு, ஹாசிம்ங்கிறது காத்திரமான பங்களிப்பு. அதனுடைய காத்திரமான பங்களிப்புக்கு அப்பால் ஃபி தஅமீனில் அம்னில் கிதாயி தஅமீனால் உத்தரவாதப்படுத்துவது, அல் அம்னல் பாதுகாப்பு, அல் கிதாயினா உணவு பாதுகாப்பு. அப்போ உணவு காப்புறுதியை உணவு பாதுகாப்பை காப்புறுதி செய்கிறது, உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற அந்த விடயத்தில் அதற்கு இருக்கக்கூடிய காத்திரமான பங்களிப்புக்கு அப்பால் துவஃபிரு ஸிராஅத்து ஃபில் வதனில் அரபி அரபு நாடுகளில் பயிர் செய்கை வழங்குகிறது. வஃபர்னா வழங்கினான். ஃபுரச அமலின்றால் தொழில் வாய்ப்புகளை, ஃபுருசத்து அமலுங்கிற தொழில் வாய்ப்பு, அதாவது ஜாப் வேக்கன்சி அல்லது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, தொழில் வாய்ப்புகளை அது வழங்குது. லி சித்தத்தின் வ இஷ்ரீன மில்லியோன ஷஹ்சின் அதாவது 26 மில்லியன் மக்களுக்கு தொழில் வாய்ப்பு அது வழங்குது. கைர அன்ன ஸிராஅத்துல் அரபியா என்றாலும் அரேபிய பயிற்சிகையானது துஆனி அது சந்திக்கிறது மின் துஃபில் மவாரிதில் மாயியா நீர்வள பற்றாக்குறையை அது சந்திக்கிறது. துஃப்ங்கிறது பற்றாக்குறை, அல் மவாரிதில் மாயினா நீர்வளம். அப்போ நீர்வள பற்றாக்குறையை அது இடர்கொள்கிறது. இந்த ஆனா யுஆனிங்கிறதுக்கு பிறகு மின் என்கிற ஹர்ஃபு ஜர்ரை பயன்படுத்தி வசனத்தை கொண்டு வரதான் மிக பொருத்தமானது. அஸ்ஸர்வத்துல் ஹயவானிய மிருக வளம். தம்லிக்கு துவல் அரபியத்து அரபிய நாடுகள் சொந்தமாக்கி இருக்கின்றன. சர்வத்தன் ஹயவானியத்தன் முஹிமா முக்கியமான அதாவது முக்கியமான மிருக வளத்தை. சர்வத்தன் ஹயவானியத்தன் முஹிமத்தன் சொல்வராம அதை இப்படி சொல்ல நல்லா இருந்திருக்கும். தம்லிக்கு துவல் அரபியத்து அஸ்ஸர்வத்தல் ஹயவானியத்தை அல் முஹிமத்தை அப்படின்னு சொல்கிறது தான் முக்கிய மிருக வளத்தை. முக்கிய மிருக வளம்னு சொல்கிறது பொருத்தமா அல்லது அஸ்ஸர்வத்தல் ஹயவானி அந்த முஹிம் என்கிற சொல் தேவையும் இல்லை. சர்வத்தன் ஹயவானியத்தன் முஹிமா முக்கிய மிருக வளத்தை அது சொந்தமாக்கி இருக்கிறது. துக்கத்தருவது கணிக்கப்படுகிறது. பி அக்ஸர மின் சலாசி மியத்தின் வ ஹம்சத்தின் வ அர்பஈன மில்லியோன ரஸ் அதாவது 345 மில்லியன் அதாவது மிருகங்களை அந்த 345 மில்லியனை விட அதிகமானது என்று கணிக்கப்பட முடியுமான ஒரு முக்கிய மிருக வளத்தை அது கொண்டிருக்குது. ரசம் மினல் என்னது மில்லியோன் ரசின் மினல் அபுக்கார் பக்கருஞ்சம் அபுக்காருங்கிறது பசுமாடு. வல் ஜாமுஸ்ங்கிறது காளை மாடுகள். இப்போ அபுக்கார்னு ஜெம்மெடுத்து போட்டு திருப்பி எப்படி ஜாமுஸ்னு ஒருமையாக கொண்டு வரது, அதையும் ஜவாமிஸ்ன்னு ஜெம்மெடுக்க வேண்டியது தானே. வல் அகுனாமி கனமுஞ்சம் அகுனாம்ன்றது மந்தைகளுக்கு சொல்கிறது. மாஇசுன் ஜெமு மவாஇஸ் அப்படிங்கிறது மாஇஸ்ன்றது நம்ம அதையும் ஜெம்மெடுத்து தான் பயன்படுத்திருக்கணும் இடத்துக்குள்ள.
மாயிஸ் அப்படிங்கிறது வந்து வெள்ளையாடுக்கு சொல்லுவாங்க கூடுதலாக. வல் இபுல் அப்படிங்கிறது வந்து ஒட்டகங்கள், ஒட்டக கூட்டத்துக்கு சொல்கிறது. ஒரு ஒட்டகத்தை சொல்ல ஒட்டக கூட்டம். அப்போ இந்த மாதிரி பசுமாடு, எரும மாடு, அதே மாதிரி மந்தைகள், வெள்ளையாடு, ஒட்டகம்னு இப்படி பலது இருக்குது. ஆனால் சவுதி அரேபியாவில் மாடுகளுடைய விகிதம் கொஞ்சம் குறவு. அதுலேயும் குறிப்பாக ஜாமுசுன்றக்கூடிய இந்த எரும மாடுன்னு ஆண்டா கொஞ்சம் காண்டுபடவில்லை சவுதி மாதிரியான நாடுகளில். அசர்வத்து சமக்கிய, அசர்வத்து சமக்கியனால் மீன் வளம். யுகத்தருள் இன்தாஜு சமக்கியு, மீன் உற்பத்தி கணிக்கப்படுகிறது. ஃபித்துல் அரபிய, அரபிய நாடுகளில் கணிக்கப்படுகிறது. பிமா யு ஆதல் பாவண்ட போகிறது நல்லது. பிமா யு ஆ திலு, அது வந்து எதுக்கு நிகராக சமமாக இருக்குன்னால் இஸ்னைனி ஃபாசிலா சித்தா, அதாவது 2.6 ஃபில்மியா, 2.6 விகிதம் அதை நமக்கு கணக்கு போடலாம். மினல் இன்தாஜ் ஆலமின, உலக உற்பத்தியில். ஹாதா தூன, இது இந்த விஷயம் வந்து தூன இஹ்திசாபில் மவாரிதில் மாஇயத்தி தாஹிலியா, உள்நாட்டு நீர் வளங்களை கணக்கெடுக்காமல். தூன இஹ்திசப்னா கணக்கெடுக்கிறது, கணக்கிற்கொள்ளாமல். மின் அன்ஹார், ஆறுகள், அந்த உள்நாட்டு நீர் வளங்கள் என்ன, ஆறுகள், புஹைராத் ஏரிகள், சுதூத் அணைக்கட்டுகள், மஸார் சமக்கிய சினாஇ என்றால் செயற்கை மீன் பண்ணைகள். அப்போ இதுகளை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் சும்மா நம்ம பார்த்தோம்னால் சாதாரணமாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மீன் உற்பத்தி வந்து 2.6ன்னு சொல்லலாம்னு சொல்கிறாரு. எனவே இதில் வரக்கூடிய அறிஞ்சொற்களை பாருங்கள். தவஃபர, அதிகமாக காணப்படுகிற. இஹ்தியாத் என்றால் கையிருப்பு. நஃப்த் அல் ஆலம்ன்றது உலக எண்ணெய் வளம். சரவாத் தபியா, இயற்கை வளங்கள். இலாவத்தன் அலா தௌரிஹல் ஹசிமி, அதன் தீர்க்கமான வகிபாகத்துக்கு அப்பால். தமீனுல் அம்னில் கிதா என்றது உணவு பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்துறது. ஆனா யு ஆன் என்றது கஷ்டங்களை சந்திக்கிறது, இடர்கொள்றது. இங்கே அனுபவிக்கிறேன்னு கொடுத்துருக்காங்க. அனுபவிக்கிறேன்னு சொல்வதை விட கஷ்டங்களை அனுபவிக்கிறது, கஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு சொல்கிறது. இடர்கொள்றன்னு சொல்லுவாங்க இல்லையா, கஷ்டங்கள் இடர்கொள்றது. மா யு ஆதில்னா ஒன்றுக்கு ஈக்குவல் ஆகிறது. ஆதல யு ஆதில் சாவா யு சாவி, ஒன்றுக்கு ஈக்குவல் ஆகிற, சமமாகிறன்னு அர்த்தம். எனவே இந்த பகுதிகளோடு நம்ம இன்றைய பாடத்தை நிறைவு கொண்டு வரலாம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வபாரக ஃபீக்கும்.